ஓகே. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கேஸ்லெட்ல ரிமைனிங் இருக்க கேள்விலாம் பார்க்க போறோம். ஒரு 10 கேள்வி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த 10 கேள்வி இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இதுவரைக்கும் அந்த வீடியோல பார்த்துருப்போம். ஸோ இதுலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆனா பென்னு காணோங்க. ஸோ பென் எல்லாம் வெளிய போயிட்டு தான் வரணும். இந்த இருக்கு. ஓகே. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஸோ இந்த கேள்வியில என்ன குடுத்துருக்காங்கன்னா, C and D are two students who attempted the exam of 3 subjects, physics, chemistry and biology. ஸோ C, D அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து 3 எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன எக்ஸாம்ஸ்? ஸோ இப்படி வச்சுக்கலாமா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ 3 சப்ஜெக்ட் எழுதுறாங்க. யார் யார் எழுதுறா? C, D அப்படின்னு 2 பேர் எழுதுறாங்க. ஓகே. த மேக்ஸிமம் மார்க் ஆஃப் ஈச் சப்ஜெக்ட். ஸோ 3 சப்ஜெக்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தினுடைய மேக்ஸிமம் மார்க்கும் சேம். எக்ஸாம்பிள் வந்து நம்ம 10th எக்ஸாம் எழுதுறோம்னா, ஸோ இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ் எல்லாத்துலேயும் 100 மார்க் தானே மேக்ஸிமம் மார்க். ஸோ அந்த மாதிரி இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் மேக்ஸிமம் மார்க் சேம்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பாஸ் பர்சன்டேஜ் இன் ஈச் சப்ஜெக்ட் இஸ் 40. ஸோ எல்லாத்துலேயும் 40 மார்க் எடுத்தா பாஸ். 100 மார்க் அப்படின்னா 40 மார்க் எடுத்தா பாஸ். இது ஆக்சுவலாக எவ்வளோ மார்க்குன்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அசம்ஷன் நான் வைக்கிறேன். எப்படின்னா, மேக்ஸிமம் மார்க் வந்து ஒரு சப்ஜெக்ட்லையும் 100x வைக்கிறேன். வைக்கலாமா? வைக்கலாம். ஸோ ஒரு சப்ஜெக்ட்லையும் பாஸ் பர்சன்டேஜ் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40x. ஸோ 40x எடுத்தால் அவன் பாஸ். ஓகே. ஸோ இது மட்டும் தான் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஸோ செகண்ட் கொடுத்துருக்க இதுதான் வந்து க்ளூஸ். கரெக்டாக? ஓகே. டி ஸ்கோர் 25% அபோவ் பாசிங் மார்க்ஸ் இன் ஃபிசிக்ஸ். அதாவது பாஸ் மார்க் எவ்வளோ? 40x எடுக்கணும். அதை விட எவ்வளோ எடுத்திருக்கான் அவன்? 25% அபோவ் எடுத்திருக்கான். யார்? டி வந்து ஃபிசிக்ஸில் எடுத்திருக்கான். அப்போ டீனோட ஃபிசிக்ஸ் மார்க் எவ்வளோ உங்களுக்கு? 50x. கரெக்டாக? ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே. ஸ்கோர் ஆஃப் டி இன் கெமிஸ்ட்ரி. ஸோ ஸ்கோர் ஆஃப் டி இன் கெமிஸ்ட்ரி இஸ், டி வந்து கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ எடுத்திருக்கானா, சி கெமிஸ்ட்ரியில் எடுத்த மார்க்கை விட 66.67% எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கான். கரெக்டாக? ஸோ இங்கே கெமிஸ்ட்ரியில் எடுத்த மார்க்கை விட இங்கே எவ்வளோ அதிகம்? 66.67% அதிகம். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஸோ அசம்ஷன் வச்சாகணும்ல. இங்கே வந்து என்னென்ன வைக்கிறேன்னா, இங்கே வந்து 3yன்னு வச்சா இங்கே 5yன்னு வைக்கணும். கரெக்டாக? ஆனால் ஆக்சுவலாக எக்ஸ்ன்ற டேர்மில் தான் வைக்கணும். அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? ஏன்னா நம்ம மார்க்ஸ் வந்து எக்ஸ் தான் வச்சிருக்கோம். இங்கே திடீர்னு ஒரு ஒய் வேரியபிள் கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே என்ன மார்க் எடுத்திருக்கானே தெரியாது. ஸோ இதை விட இது என்ன பர்சன்டேஜ்? 66.66% அதிகம். ஸோ இதுக்காக நான் இப்படி ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இது எழுதுறேன்னு வச்சுப்பேன். ஓகே. ஏன்னா மார்க் வந்து நம்ம 100xன்னு வச்சுட்டு இங்கே வந்து வேற வேரியபிள் யூஸ் பண்ணால் கடைசி கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே. அண்ட் ஆல்சோ 25% மோர் தென் இஸ் ஆவரேஜ் ஆஃப் ஸ்கோர் இன் த 3 சப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ இங்கே தான் வந்து ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்னா, அண்ட் 25% மோர் தென் இஸ் ஆவரேஜ் இன் ஆல் த 3 சப்ஜெக்ட்ஸ். அதாவது இவனோட ஆவரேஜ் ஒரு மார்க் இருக்கும்ல, நல்லா கவனிங்க. இவனோட ஆவரேஜ் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆவரேஜை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இவனோட டோட்டல். இது நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே ஆவரேஜ் இருக்கா? ஆவரேஜ் இன்ட்டு 3, அதாவது டியோட ஆவரேஜ். யாரை பற்றி பேசிட்டு இருக்காங்க? ஸ்கோர் ஆஃப் டி இன் கெமிஸ்ட்ரி இஸ் 66.67% மோர் தென் சி இன் கெமிஸ்ட்ரி. ஸோ சியை விட கெமிஸ்ட்ரியோட 66.64 ஆச்சு. அண்ட் ஆல்சோ அப்படின்றது யாரை மீன் பண்ணுதுன்னா, டீனோட கெமிஸ்ட்ரி மார்க்கை தான் மீன் பண்ணுது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவனோட ஆவரேஜை விட 25% எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்படின்னா அவனோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4y. அதாவது அவனோட ஆவரேஜ் 4yயா இருந்தால் அவனோட கெமிஸ்ட்ரி மார்க் என்னவா இருக்கும்? 5yயா இருக்கும். அப்போ ஆவரேஜ் நமக்கு 4yனா அவனோட 3 சப்ஜெக்ட் டோட்டல் என்னவா இருக்கும்? நமக்கு 12yயா இருக்கும். கரெக்டாக நான் சொல்கிற லாஜிக் புரியுதா உங்களுக்கு? இப்போ 12yன்னு இருக்குன்னா, இப்போ இவனோட டோட்டல் 12yப்பா. ஓகே. ஸோ இவனோட டோட்டல் 12yனா இப்போ இதுக்கு ஆவரேஜ் எடுத்தால் என்ன வரும்? 4y. இதை விட 25% என்னது? அவனோட கெமிஸ்ட்ரியில் இருக்க மார்க். ஸோ இது இப்போ புரியுதா? ஓகே. ஸோ அதனால தான் இங்கே 4yன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணி நான் டோட்டல்னு வைக்கிறேன். ஓகேவா? ஓகே. த ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஸ்கோர் ஆஃப் சி இன் 3 சப்ஜெக்ட் இஸ் 50%. அதாவது அவனோட ஆவரேஜ் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50x. அதாவது 50% மார்க் எடுத்திருக்கான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நான் வந்து தமிழில் வந்து 40 மார்க் எடுக்கிறேன், மேக்ஸில் 60 மார்க் எடுக்கிறேன், இங்கிலீஷில் வந்து சயின்ஸில் வந்து 50 மார்க் எடுக்கிறேன்னா, இதுக்கு மொத்தமாக கூட்டினா 150 மார்க்கா? நான் ஆவரேஜாக எவ்வளோ எடுத்திருக்கேன்? 50% மார்க் எடுத்திருக்கேன். 100 மார்க் எக்ஸாம் எனக்கு, நான் 150 எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இப்படி இது 3 சப்ஜெக்ட்டுக்கு ஆவரேஜ் பார்த்தா இது 50 மார்க்ஸ் ஆவரேஜ். ஸோ அப்போ எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு? 50%ன்றது ஆவரேஜ் பர்சன்டேஜாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ 50xன்றது இவனோட ஆவரேஜ். அப்போ இவனோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150x. கரெக்டாக? கரெக்டு தானே? கரெக்டு. ஓகே. அண்ட் தி ஸ்கோர் இன் கெமிஸ்ட்ரி இஸ் சேம் ஆஸ் இஸ் ஆவரேஜ் ஸ்கோர் இன் 3 சப்ஜெக்ட்ஸ். அதாவது நல்லா இந்த பாயிண்ட்டை கவனிங்க.
த ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஸ்கோர் ஆஃப் சி இன் 3 சப்ஜெக்ட் இஸ் 50%. அப்படின்னா 50x அவனோட ஆவரேஜ். ஏன்னா 50%னா 50x தானே. அப்போ அவனோட டோட்டல் வந்து 150x. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இஸ் ஸ்கோர் இன் கெமிஸ்ட்ரி இஸ் சேம் ஆஸ் இஸ் ஆவரேஜ் ஸ்கோர் இன் 3 சப்ஜெக்ட்ஸ். அதாவது அவனோட கெமிஸ்ட்ரி மார்க்கும் எனக்கு 50x தான். ஏன்னா அவனோட ஆவரேஜும் எனக்கு 50x தான், அவனோட கெமிஸ்ட்ரி மார்க்கும் 50x தான். இப்போ தான் என்ன பாயிண்ட்னா, எனக்கு 50xன்றது 3 பார்ட். ஓகே, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பார்ட்டுக்கான வேல்யூ வேணும். ஏன்னா இது 5 பார்ட், இது 3 பார்ட். நான் புரியுது, ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்னால் அது நல்லா கவனிங்க. இந்த 3 பார்ட்ன்றது 50x மீன் பண்ணுது. ஸோ அப்போ எனக்கு என்ன வேணும்னா 5 பார்ட் வேணும். ஸோ 50x × 5/3ன்னு போட்டிங்கன்னா இந்த வேல்யூ கிடச்சிரும். கரெக்டாக? கரெக்டு தானே? ஓகே, அப்போது 3 இங்கே திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்கே என்ன ஆன்சர் வரும்? ஸோ 50xன்றது 3 பார்ட், எனக்கு என்ன வேணும்? 12 பார்ட் வேணும். கரெக்டாக? லாஜிக் புரியுதா நான் சொல்கிறது? புரியும் நினைக்கிறேன். அதாவது 50xன்றது 3 பார்ட்டுங்க. டீனோட மொத்த சப்ஜெக்ட் டோட்டல் வந்து 12 பார்ட். அப்போ என்ன வரும்? டீனோட டோட்டல் வந்து எனக்கு 200xன்னு வரும். வருமா வராதா? வரும். புரிஞ்சா இப்போ? ஸோ இவனோட டோட்டல் வந்து 150x, இவனோட டோட்டல் 200x. கரெக்டு தானே? ஓகே, த ஸ்கோர் ஆஃப் சி இன் பயாலஜி. ஸோ இப்போ இதெல்லாமே அழிச்சிடலாம். இதெல்லாமே என்ன பண்ணியாச்சு? நம்ம அசம்ஷன் பண்ணியாச்சு. அதாவது இவனோட ஆவரேஜ் 50x. ஓகே ஓகே, இது சேம். ஓகே, ஸோ இதை விட இது எவ்வளோ அதிகம்? 66.67% அதிகம். ஓகே, கரெக்டாக இருக்கா? 66.67 ஃப்ராக்ஷன் என்ன? 2/3. மோர் அப்படின்னா 5/3. போட்டாச்சா? ஓகே, ஸோ இது வந்து எப்படி இருக்கு? இங்கே இருக்கிறத விட இதனுடைய ஆவரேஜ் எடுப்போம். நல்லா கவனிங்க, புரியலனா 2x/3ன்றது என்னது? ஆவரேஜ். ஓகே, இதில் 25% மோர்னா என்ன வரும்? 5/4ன்னு வரும். ஓகே, இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 50. இப்போ என்ன வந்திருக்கு? 50x/3 × 5 இதென்ன வந்திருக்கு? ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ கன்வர்ஷன் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ் ஹண்ட்ரட் டேர்ம்ஸில் கொண்டு வந்தாச்சா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? நான் ஸ்கோர் ஆஃப் சி இன் பயாலஜி இஸ், பயாலஜி வந்து ஸ்கோர் இன் ஃபிசிக்ஸை விட 1.5 டைம்ஸ். நல்லா கவனிங்க, உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ எக்ஸ் இருக்குது? 150x இருக்குது டோட்டல். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 100x இருக்குது. அப்போது இங்கே இருக்க ரேஷியோ வந்து 2:3 ரேஷியோவில் இருக்குது. அதாவது இங்கே ஃபிசிக்ஸ் 2 பார்ட்டாக இருந்தால் எனக்கு பயாலஜி வந்து அதனுடைய 1.5 டைம்ஸ் இருக்கும். அப்படின்னா 3 பார்ட்ஸ். ஸோ இதை 100 பிரிங்க. அப்போ இங்கே 40xன்னு வரும், இங்கே 60xன்னு வரும். வருமா? அதாவது இதனோட 1.5 மடங்கு 60x. புரிஞ்சா? இதை கூட்டினா 150xன்றது வரும். இப்போது இது எப்படி பார்த்தீங்கன்னா 1.5 டைம்ஸ் வரும். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the score of D in biology is 120. ஸோ பயாலஜினோட டீனோட மார்க் வந்து 120. புரிஞ்சா? ஸோ இதுதான் ஈக்குவேஷன். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சர் சால்வ் பண்ணிக்கலாம். கரெக்டாக பண்ணலாமா? ஓகே, ஸோ புரிஞ்சா இந்த ஈக்குவேஷன் இது வரைக்கும் இருந்தது? ஸோ இது எல்லாமே கன்வர்ஷனாக புரிஞ்சிருக்கும். ஸோ இதனுடைய 66.6% இங்கே, மோர் இங்கே. ஸோ இதனுடைய ஆவரேஜ் எடுத்திங்கன்னா 200xன்னு வரும் டோட்டல். ஸோ அதுக்கு ஆவரேஜ் எடுத்தால் 200x/3. அதை விட 25% அதிகம் தான் இதனோட வேல்யூ, டீனோட கெமிஸ்ட்ரி வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 50x + 250x / 3 + 120 = 200x. கரெக்டா? கரெக்டு தானே? ஓகே, அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 150, அப்போ 400x ப்ளஸ் 360 = 600x. கரெக்டு தானே? therefore 200x = 360. therefore xனோட வேல்யூ 1.8. அப்போ xனோட வேல்யூ 1.8னா மேக்ஸிமம் மார்க் அந்த சப்ஜெக்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180. பாஸ் மார்க் வந்து 72 மார்க் எடுத்தால் பாஸ். புரியுதா? ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 1.8. ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ்லாம் கிடச்சிரும். இப்போ எல்லாத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணிப்போமா? ஸோ 1.8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே என்ன வரும்? ஃபிசிக்ஸ் மார்க் வந்து 72, இங்கே வந்து 90, பயாலஜி மார்க் வந்து 108. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1.8னா 270. இதை ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 270 வரும். ஓகே, ஸோ இது வந்து 90. ஸோ இதில் 5/3னா என்ன வரும்? 150. இது வந்து 120. கரெக்டாக? இது வந்து 360 வரும். ஆட் பண்ணி பாருங்கள், 360 வரும். முடிஞ்சா? ஸோ இதுதான் இந்த கேஸ் ஸ்டடியோட ஆன்சர். ஸோ another student B who also attempted the exam and his total score was 36 more than that of C. அவனோட டோட்டல் ஸ்கோர் வந்து 36 more than that of C. அப்போ அவனோட மார்க் எவ்வளோ? 306 மார்க். கரெக்டாக? ஓகே, B scored 60% in physics. ஓகே, 60% in physicsனா அவன் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பான்? டோட்டல் மார்க்கில் தான் 60% எடுப்பாங்க. புரியுதா? அப்போ ஃபிசிக்ஸில் அவனோட மார்க் வந்து எவ்வளோ? 108 மார்க். ஏன்னா டோட்டல் மார்க் வந்து எனக்கு 180, அவனோட ஃபிசிக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? 60%. அண்ட் ஸ்கோர்ஸ் இன் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வேர் 4:5. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது நமக்கு? பயாலஜி வந்து 4 பார்ட்டு, சாரி கெமிஸ்ட்ரி வந்து 4 பார்ட்டு, பயாலஜி வந்து 5 பார்ட். ஸோ மொத்தமாக 9 பார்ட் இருக்கா?
இங்கே நமக்கு எவ்வளோ இருக்குன்னா இது ஒரு 192 198 இருக்கா கரெக்டா ஓகே அப்போ ஒரு பார்ட்னரோட வேல்யூ 22 அவனோட கேள்வி என்னன்னா ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் சி அண்ட் பி இன் பயாலஜி ஸோ பயாலஜியில் இவனோட மார்க் வந்து 88 அதாவது 9 பார்ட்னரோட வேல்யூ 198 ஒரு பார்ட்னரோட வேல்யூ 22னா பி ஸ்டூடெண்ட்னுடைய பயாலஜி மார்க்கு 88 சி ஸ்டூடெண்ட்னுடைய பயாலஜி மார்க்கு 108 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 196 ஸோ ஆவரேஜ் எடுத்தால் 98 அப்படின்றது இந்த கேள்விக்கான விடை ஓகே ஸோ ஸ்கோர் ஆஃப் டி இன் பயாலஜி இஸ் வாட் பர்சன்டேஜ் அபவ் த பாசிங் மார்க்ஸ் ஓகே ஸோ டீனோட பயாலஜி மார்க் எவ்வளோ 120 பாஸ் மார்க் எவ்வளோ 72 இதை விட இது எவ்வளோ அதிகம் 48 அதிகம் எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகம் ஸோ 48 டிவைடட் பை 72ன்னு போட்டிங்கன்னா 24 2s are 24 3s are therefore answer is 66.67% மோர் ஸோ பாஸ் மார்க்கை விட 66.67% அதிக மதிப்பெண்கள் டி வந்து பயாலஜியில் எடுத்திருக்கான் ஸோ இதுதான் இந்த கொஸ்டின் இதில் இன்னும் சப் கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ஈஸியாக டேரெக்டாக என்னோட கெமிஸ்ட்ரி மார்க் எவ்வளோ ஃபிசிக்ஸ் மார்க் எவ்வளோ ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் வந்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a class has a certain number of students boys and girls ஸோ ஒரு கிளாஸில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க ஸோ என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது PQRS அப்படின்னு ஒரு 4 செக்ஷன் இருக்குது ஓகே ஸோ PQRS அப்படின்னு 4 செக்ஷன் இருக்குது ஸோ இதில் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேர் இருக்காங்க ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் செக்ஷன் ஆர் ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் செக்ஷன் ஆர்னா இது இங்கே இஸ் 80% ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் செக்ஷன் பி அதாவது இங்கே இருக்க கேர்ள்ஸ்னுடைய 80% தான் இங்கே இன்கேஸ் நான் இங்கே 5x அப்படின்னு வச்சா இங்கே 4x கரெக்டாக இங்கே இருக்க கேர்ள்ஸ்னுடைய 80% ஓகே த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் செக்ஷன் பி பியை தான் மீன் பண்ணுது கேர்ள்ஸ் மீன் பண்ணுது செக்ஷன் பி விச் ஹாஸ் 16.67% fewer boys than section S அதாவது which has 16.6% fewer boys than section S அதாவது section S நோட பாய்ஸையும் P நோட பாய்ஸையும் கம்பேர் பண்ணுறாங்க இங்கே செக்ஷன் P நோட which வந்து செக்ஷன் P மட்டும் தான் மீன் பண்ணுது ஸோ செக்ஷன் P நோட பாய்ஸ் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் S நோட பாய்ஸை விட 16.67% கம்மியாக இருக்காங்க அப்போ இங்கே 6yன்னு வச்சா இங்கே 5yன்னு வரும் கரெக்டாக ஏன்னா 16.67க்கான ஃப்ராக்ஷன் என்ன 1/6 அப்போ 6yன்னு வச்சா இங்கே 5y கரெக்டா ஓகே தி ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் இன் செக்ஷன் பி இஸ் சேம் ஆஸ் தட் இன் ஆர் அண்ட் எஸ் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து சம்டைம்ஸ் யூஸ் ஆகும் நல்லா கவனிங்க இப்போ செக்ஷன் பியில் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் என்ன ரேஷியோ இருக்கு 5y is to 5x am I right ரைட் ஸோ இது ரெண்டுத்தையும் அடிச்சிங்கன்னா ரேஷியோ என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா y is to x அதாவது உங்களுக்கு என்ன நம்பர்னே தெரியாது நம்பர் இருந்தாலும் எக்ஸாக்டான ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும் இப்போ செக்ஷன் பியில் இருக்க அதே ரேஷியோ உங்களுக்கு எங்கேயும் கண்டினியூ ஆகணும்னு சொல்கிறாங்க சேம் ஆஸ் தட் இன் செக்ஷன் ஆர் அண்ட் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டா ஸோ அப்போது இந்த 2 இடத்துலையும் உங்களுக்கு சேமான வேரியபிள் வரணும் கரெக்டா ஸோ அப்போது 4x is to 4y இங்கே போடலாமா இங்கே 6y is to 6xன்னு போடலாமா போடலாம் தானே ரெண்டுத்துலேயும் சேம் ரேஷியோ தானே இருக்குது the number of boys to girls in section P is same as that in section R and S ஓகே ஸோ இது ரெண்டுத்துலையும் சேமான வேரியபிள் தான் இருக்கு ஒரு நிமிஷம் எங்கேயோ இருக்குது number of girls in section சாரி மன்னிக்கவும் the number of girls in section R is 80% of girls in section P அப்போ இங்கே என்ன வரும் இங்கே 4xன்னு வரும் y is to x x is to yன்னு எழுதுனா தப்பு புரியுதா ஸோ இங்கே 4xனா இங்கே என்ன வரும் இந்த இடத்துல 4y தான் வரும் இப்போ எல்லாத்துக்கும் ரேஷியோ எடுத்து பாருங்க உங்களுக்கு y is to x y is to xன்னு வருது ஓகே நான் தப்பாக போட்டிருக்கேன் அப்படி எடுத்தால் மொத்தமே தப்பாக தான் வரும் ஓகே செக்ஷன் ஓகே இது வரைக்கும் முடிச்சாச்சா ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் ஸோ இது இங்கே என்ன ரேஷியோ இருக்கும் அதே ரேஷியோ தான் ஆருக்கும் எஸ்ஸுக்கும் இருக்கும் கரெக்டாக ஓகே ஸோ எல்லாத்துலேயும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு y is to x y is to xன்னு வரும் ஸோ அப்போ சேம் ரேஷியோ தான் ஸோ yக்கு எக்ஸுக்கு ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தா என்ன இருக்கும் அதே ரேஷியோ தான் மிச்சம் இருக்கும் அதே போல தான் ஓகே the difference between number of students in R and section S is 40 அதாவது இதனுடைய டோட்டல் என்ன 4y plus 4x கரெக்டா இதனுடைய டோட்டல் என்ன 6y plus 6x இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு 40 இது என்ன பெருசு பார்த்தோன்னே தெரியுது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 2y இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 2x டிஃப்ரென்ஸ் இதனோட வேல்யூ தான் 40 கரெக்டா therefore y plus x equal to 20 or x plus y is equal to 20 இது நமக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணால் எனக்கு 20 வருன்றது தெரிஞ்சிருக்கு ஓகே த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் செக்ஷன் கியூ ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் செக்ஷன் கியூ என்ன
75% ஆஃப் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் அதர் 3 செக்ஷன்ஸ். ஸோ ரிமைனிங் இருக்க 3 செக்ஷன் கேர்ள்ஸ் இருக்காங்களே அவங்களோட ஆவரேஜ் என்ன? ஸோ 10 ஒரு 5 15x. ஸோ 15xனோட ஆவரேஜ் தான் என்னது 5x. அதாவது கியூனோட கேர்ள்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 3 செக்ஷன் இருக்க கேர்ள்ஸோட ஆவரேஜாக தான் கியூனோட கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஓகே, இன் செக்ஷன் கியூ த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் twice that of number of girls. In section Q the number of boys is twice the number of girls. Correct? In section Q the number of boys is twice the number of girls. So inga 10x வருமா? கரெக்ட்டா? ஓகே, அப்ப எங்க மிஸ்டேக் பண்ணோம்? டன் டன் டன். क्वेश्चन out வந்துட்டுனா section R as means section R as many boys as the girls in section. Yes, இந்த பாயிண்ட்டையே படிக்கல. செக்ஷன் ஆர்ல எவ்வளோ பாய்ஸ் இருக்காங்களோ செக்ஷன் எஸ்ல இருக்க கேர்ள்ஸ்க்கு ஈக்குவல். ஓகே, தேர்ஃபோர் 4y is equal to 6x. கரெக்டா? தேர்ஃபோர் y divided by x equal to 3 divided by 2. am I right? ஸோ yயும் எக்ஸும் 3:2 ரேஷியோவில் இருக்கும். நான் இப்படி போடுவேன், உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துப்பேன். ஸோ y is equal to 3a, x equal to 2a. சம்டைம்ஸ் சில பேர் அப்படியே போடலாம். ஸோ இது வந்து 5 பார்ட் 20 பண்ணால் ஒரு பார்ட்டோட வேல்யூ 4 அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 3a + 2a வேல்யூ 20. தேர்ஃபோர் ஏனோட வேல்யூ 4. ஸோ ஏனோட வேல்யூ 4 அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிட போகுது? ஒய்னோட வேல்யூ 12, எக்ஸ்னோட வேல்யூ 8. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 8னா இங்கே 48 வருமா? ஓகே, இங்கே 32 வருமா? இங்கே 14 வரும், இங்கே வந்து 14 வரும். ஸோ ஒய்னோட வேல்யூ 12 அப்படின்னா இங்கே 60, இங்கே வந்து 8 அப்படின்னா 80. ஒய்னோட வேல்யூ 12 அப்படின்னா இங்கே என்ன வரும்? 4yன்னு போட்டணுமா? என்ன போட்டதுன்னு தெரியல. 4y. ஸோ இங்கே 80, இங்கே 48, இங்கே 6y அப்படின்னா 72. கரெக்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? இதனுடைய டோட்டல் வந்து 80, இதனுடைய டோட்டல் வந்து 120. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் 40 இருக்கா? ஸோ எல்லாமே டேலி ஆகுதா? ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் 2x + y, x + y = 20 வரும். அடுத்த பாயிண்ட் வந்து இந்த ரெண்டும் சேம் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டேலி ஆகிரும். முடிஞ்சா? ஸோ இதான் இந்த கேஸ்லெட்டு. சம்டைம்ஸ் ஒரு சில பாயிண்ட்ஸ் படிக்காமல் இருந்தனால தான் நம்மளுக்கு கொஷினே மொத்தமாக குழம்பிடுறது. ஸோ பாயிண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் லைனாக படிங்க, அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. ஓகே. இன் செக்ஷன் ஆர் x boys were replaced by x by 3 girls. Okay, resulting in boys making up by 37% of. Okay, in section x boys were replaced by. Okay, நல்லா கவனிங்க. செக்ஷன் ஆர் இருக்கா? ஓகே, 48 பாய்ஸ் இருக்காங்க. அதில் நான் எக்ஸ் பாய்ஸை எடுத்துட்டு எக்ஸ் பை 3 கேர்ள்ஸை வைக்கிறேன். எக்ஸ் பாய்ஸை எடுக்கிறேன்னா -x. ஓகே, அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்காங்க? 32 இருக்காங்க. அதில் நான் எக்ஸ் பை 3 கேர்ள்ஸை வைக்கிறேன். கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் எக்ஸ் எடுத்துட்டு எக்ஸ் பை 3 கேர்ள்ஸ் வைக்கிறேன். ரிசல்ட்டிங் இன் பாய்ஸ் மேக்கிங் அப் 37.5% ஆஃப் தி டோட்டல் ஸ்ட்ரென்த் இன் தி செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 37.5% அப்படின்னா 3 பார்ட் இங்கே 5 பார்ட் இங்கே. கரெக்டாக தானே? 37.5னா 3/8. ஓகே, அப்போ பாய்ஸ் வந்து 3 பார்ட்டாக இருப்பாங்க, கேர்ள்ஸ் வந்து எனக்கு 5 பார்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 48 - x டிவைடட் பை 96 + x. இந்த 3 மேலே வருமா? ஸோ ஈக்குவல் டு 3/5. இந்த 3க்கு 3 கேன்சல். தேர்ஃபோர் 240 - 5x ஈக்குவல் டு 96 + x. தேர்ஃபோர் 6x ஈக்குவல் டு 144. தேர்ஃபோர் x ஈக்குவல் டு 24. கரெக்டா? அதாவது பசங்களில் 24 பசங்களை வெளில எடுத்துருவாங்க அப்படின்னா 24 பசங்களாம் ஃபைனல் ஆயிடுவானா? பொண்ணுங்களில் 8 பொண்ணுங்களை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் 40 பொண்ணுங்கள் ஆயிடுமா? ஸோ இது 5 பார்ட், இது 3 பார்ட். கரெக்டாக? ஸோ இதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸை எடுத்துட்டு x + 3 கேர்ள்ஸை வைக்கிறாங்க. ஸோ வாட் வில் பி த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த செக்ஷனல்? ஓகே, இஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த செக்ஷன் P ரிமைன்ஸ் அன்சேஞ்ச், டோட்டல் எவ்வளோ? 100. வாட் வில் பி த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் செக்ஷன் P அண்ட் செக்ஷன் R அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ செக்ஷன் R வந்து இப்போ புது ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 64. கரெக்டாக தானே? சப்போ 4 டேபிள்ஸ் அடித்தா 25 சார், 4 டேபிள்ஸ் அடித்தா 16 சார். ஸோ இதுதான் இதுக்கான ரேஷியோ. கரெக்டாக?
ஸோ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் செக்ஷன் பீனோட ஸ்ட்ரென்த் வந்து ரிமைன் அன்சேஞ்சு. ஸோ ஆனால் செக்ஷன் ஆர்னோட ஸ்ட்ரென்த் இப்போ மாற்றிருக்காங்களே. ஸோ அதுக்கப்புறம் இருக்க ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்ச கேள்வி இப்படியே கேட்டு போகலாம்ல. புரியுதா? நம்மளால எப்படி போடுவாங்கன்னா சார் டிஃபரன்ஸ் பிட்வீன் செக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் பி அண்ட் ஆர் டிஃபரன்ஸ் கேட்டிருக்கேன். நான் ரேஷியோ போட்டு வச்சிருக்கேன். ஸோ டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு 64 டிஃபரன்ஸ் என்ன 36. அப்படியே இந்த கேள்வி கேட்டு போகலாம்ல. நம்ம என்ன யோசிக்கக்கூடாதுன்னா ஆர்னோட செக்ஷன் இங்கே தெரியும் 80ன்னு சொல்லிட்டு, இங்கே 100ன்னு தெரியும். ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் 20ன்னு போட்டு போகலாம்ல. அப்போ இந்த கண்டிஷன் தேவையே இல்லைல்ல. அப்போ நியூ கண்டிஷனில் வர ஆர்னோட ஸ்ட்ரென்த் தான் நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஓகே ஓகே. அடுத்த கொஸ்டின். ஆன் a certain day the number of students absent in section Q was half of the number of students present in section S. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன QS பற்றி பேசுகிறாங்களா. ஸோ ப்ரெசென்ட் ஆப்சென்ட் வச்சுப்பான். ஓகே. த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட் இன் செக்ஷன் Q. ஓகே. ஆப்சென்ட் இன் செக்ஷன் Q வந்து வாஸ் ஆஃப் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ப்ரெசென்ட் இன் செக்ஷன் S. ஸோ இங்கே ப்ரெசென்ட் வந்து நான் 2Aன்னு வச்சேன் அப்படின்னா இங்கே ஆப்சென்ட் எவ்வளோ ஏவா? ஏன்னா எனக்கு தெரியாது. ப்ரெசென்ட் ஆப்சென்ட் வச்சுக்கிறேன். இஃப் த 60 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் செக்ஷன் S. ஸோ ஆப்சென்ட் வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா மொத்தமாக இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க? இங்கே 120 பேர் இருக்காங்க. கரெக்டாக? அப்போ 60 பேர் ப்ரெசென்ட்டாக இருப்பாங்களா? அப்போ 60 பேர் ப்ரெசென்ட்னா இங்கே 30 பேர் ஆப்சென்ட். ஸோ 30 பேர் ஆப்சென்ட்னா இங்கே 120 தான். ஸோ 90 பேர் ப்ரெசென்ட். அப்போது ஆப்சென்ட் இன் செக்ஷன் எஸ் அண்ட் 15 கேர்ள்ஸ் வேர் ஆப்சென்ட் இன் செக்ஷன் Q. ஸோ 15 கேர்ள்ஸ் வந்து ஆப்சென்ட். அப்போ பாய்ஸ் 15 பேர் ஆப்சென்ட். மொத்தத்தில் டோட்டல் ஸ்ட்ரென்த் எனக்கு 80 பேர். ஹவு மெனி பாய்ஸ் வேர் ப்ரெசென்ட் இன் செக்ஷன் Q? ஸோ 15 பசங்க ஆப்சென்ட் அப்படின்னா 65 பாய்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஒன்றும் பெருசாக நம்ம அதாவது கால்குலேஷன்லாம் பெருசாக பண்ண மாட்டோம். பட் வந்து யோசிக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து வைப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து வந்து அடுத்த கேள்வி. ஓகே. ஸோ இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பாக வந்து ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸில் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கவனிங்க. ஓகே ஓகே. தெர் ஆர் 3 கம்பெனிஸ். ABC sold total 2 different models of cars, hatchback and sedan. ஸோ மொத்தமாக 3 கம்பெனி இருக்குது. ஸோ ABCன்னு சொல்லிட்டு ஓகேவா. இதை வந்து hatchback sedan அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்பெனி இருக்குது. ஓகேவா. ஓகே. 2 மாடல் இருக்குது. ஓகே. The number of sedans sold by B. The number of sedans sold by B is 66.67% more than the hatchback sold by A. ஸோ இதை விட இது 66.67% அதிகம். இன்கேஸ் நான் இங்கே 3Xன்னு வச்சேன்னா இங்கே 5Xன்னு வைக்கலாமா? இதை விட இது 66.67% அதிகம். அது எப்படி டக்குன்னு போடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா 66 அங்கே கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன்லாம் ஃபஸ்ட்டு மறந்துடுங்க. ஓகே. அதாவது மோர் லெஸ்லாம் மறந்துடுங்க. 66.61க்கான ஃப்ராக்ஷன் என்ன? 2/3. இது வந்து ஏதோ ஒன்றுத்தனுடைய பேஸ். ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பேஸ் வச்சுட்டேன். அவன் அதிகம்னு சொன்னானா இது ரெண்டுத்தையும் கூட்டி அவன் இன்னொன்றுக்கு சொல்கிறான்ல அதுக்கு போடுங்க. இதை விட அவன் அவ்வளோ கம்மின்னு சொன்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இங்கே போடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அதாவது இதை விட 66.61 கம்மினா என்ன வருவாங்க? 3 - 2Xன்னு வரும். இது அதாவது இது வந்து பேஸ். எதை முடியுது? தென் அப்படின்னு சொல்கிறாங்களா அதுதான் பேஸ். ஸோ தென்னுக்கு அப்புறம் வரதான் பேஸாக வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது 3X, இதை விட 2X ஆட் பண்ணால் என்ன வரும்? இங்கே 5Xன்னு வரும். ஓகே இப்போ புரிஞ்சா? ஓகே. C sold 20% fewer hatchbacks than B. ஸோ C சோல்ட் பண்ண hatchbacks வந்து இதை விட 20% கம்மி. அப்போ இங்கே 5Y இங்கே வச்சேன் அப்படின்னா இங்கே 4Y. கரெக்டாக? ஏன்னா இதுக்கு ரிலேஷன் வேறு, இதுக்கு ரிலேஷன் வேறு. ஓகே. the number of hatchbacks sold by B. the number of hatchbacks sold by B is hatchback sold by B. ஃபர்ஸ்ட் அவன் சொல்கிறானா? அப்போ எழுதுங்க. is 45 more than the sedan sold by B. ஸோ அப்போ 45 more than the sedan sold by B. கரெக்டாக? கரெக்டாக தானே? ஓகே. therefore y minus x equal to 9 அப்படின்னு எழுதலாம். எப்படிப்பா? எல்லாத்தையும் 5ஆல கேன்சல் பண்ணுங்க. ஸோ y minus x equal to 9. கரெக்டா? ஓகே. the total number of sedans sold by all the 3 companies 286. ஸோ எல்லாமே சேர்த்து விற்ற sedan வந்து 286. and the total number of hatchbacks sold by the all 3 companies is 237. கரெக்டா? ஸோ இதனுடைய டோட்டல் 277, இதனுடைய டோட்டல் வந்து 286. ஓகே. இப்போ என்ன அடுத்த டக்குன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆகணும்? இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ என்ன ஈக்குவேஷன்னா 3x plus 9y is equal to 237. ஓகே. ஸோ எங்க விட்டோன்னு தெரில. ஸோ நல்ல இடத்துல தான் விட்டுருக்கோம். ஐயோ. இப்போ 3x plus 9y வேல்யூ வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஓகே. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ 3x plus 9y is equal to 237. இதை கேன்சல் பண்ணாலும் ஓகே தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஆல்டர் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணலாம்? 3y minus 3x equal to
27 கரெக்டா? ஸோ இது 3ஆல மல்டிப்ளை பண்ணா இது 2ம் கேன்சல் ஆகும். தேர்ஃபோர் 12y இஸ் ஈக்குவல் டு 250 264. அப்போ ஒய்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டா 12 2s are 24, ரிமைனிங் 24, ஸோ 22. ஸோ ஒய்னோட வேல்யூ 22, தேர்ஃபோர் எக்ஸ்னோட வேல்யூ 13 கரெக்டா? ஸோ ஒய்னோட வேல்யூ 22, எக்ஸ்னோட வேல்யூ 13. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஒய்னோட வேல்யூ 22னா இங்கே 88, இங்கே 110, இங்கே 39 கரெக்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்னோட வேல்யூ 30னா அப்போ இங்கே 65. ஸோ இது மட்டும் தான் தெரியும். இது ரெண்டுத்துக்கும் கொஷின் வந்து சப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நான் அந்த ஒரு கொஷின் மட்டும் எடுத்து வந்திருக்கேன். இஃப் த ரேஷியோ ஆஃப் hatchbacks and sedan sold by C is 4:7. ஸோ hatchbacks வந்து 4 பார்ட், அப்போ 22வா? அப்போ 7 பார்ட் 22னா என்ன வரும்? 140 154ன்னு வரும். ஸோ இது கூட்டினா என்ன வருது? 219 வருதா? ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 67 இருக்கும் கரெக்டா? 67னா 270 286. ஃபைன் த நம்பர் ஆஃப் சீடன் சோல்டு பை ஏ. அவ்வளோதான் 67 இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லெவலில் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் இப்போ எப்படி இது எந்த வேகத்தில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற வேகத்தில் போடலாம். எப்படி? ஓகே 3 கம்பெனி இருக்குது. ஸோ ஓகே ஏபிசி hatchbacks sedans. The number of sedans sold by B is 66.6 more than hatchbacks sold by A. So hatchbacks விட இது அதிகம். ஸோ அப்போ இங்கே 3x இங்கே 5x. ஓகே. C sold 20% fewer hatchbacks than B. ஸோ அப்போ இங்கே 5y வச்சா இங்கே 4y. ஓகே. Number of hatchbacks sold by B. Hatchbacks sold by B என்ன 5y is 45 more than the sedans sold by B. அப்போ என்ன வரும்? y minus x equal to 45. சாரி 9. 5 கேன்சல் பண்ணியாச்சா? ஓகே. டோட்டல் நம்பர் ஆஃப் சீடன்ஸ் வந்து உங்களுக்கு 286, hatchbacks வந்து 237. டக்குன்னு இது ஸ்ட்ரைக் ஆகும். எப்படின்னா 3x + 9y இஸ் ஈக்குவல் டு 237. அப்போ நான் 3 டேபிள்ஸை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் 3 சார் 3y சார், இதை கேன்சல் பண்ணால் 3 7 சார் 21, அப்போது 3 9 சார் 27. அப்போ x + 7y இஸ் ஈக்குவல் டு 79. அப்போ இந்த எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சலாக இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறாங்க. 4y இஸ் ஈக்குவல் டு 88. அப்போ ஒய்னோட வேல்யூ 22, எக்ஸ்னோட வேல்யூ 13. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோமா? இங்கே 65. ஓகே. இங்கே 88. அப்போ இது ரெண்டுத்துக்கு 4:7 அப்படின்னா இங்கே 154 வருமா? 210 219, இங்கே 67. ஸோ இப்படி தான் ஆன்சர் போனீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு டைம் வந்து ரிமைனிங் இருக்கும். இதெல்லாம் பேசிக்கான ஐடியா தான். டக்குன்னு இது ஸ்ட்ரைக் ஆயிரும். இது டோட்டல் தான் 327னா இதுதான் இன்னொரு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்ட்ரைக் ஆயிரணும். ஸோ இதுதான் அப்ரோச். ஓகே ஓகே ஓடு ஓகே. ஸோ இந்த என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் போத் டி அப்படின்னு வந்தாலே நமக்கு என்ன தெரியும்? போத்து ஒன்லி அந்த மாதிரி வார்த்தை நம்ம பார்த்தோன்னா என்ன பண்ணிடணும்? டக்குன்னு வந்து அந்த கான்செப்ட்டுக்கு போயிடணும். என்ன கான்செப்ட்? வென் டயக்ராம் கான்செப்ட். ஓகே. ஸோ வென் டயக்ராம் கான்செப்ட்னா என்ன? டீ காஃபி ஜூஸ். ஸோ 3 கான்செப்ட் இருக்குது. ஸோ டீ காஃபி ஜூஸ். ஓகே ஓகே. த நம்பர் ஆஃப் பீப்புள் who like both tea and coffee but not juice. டீ அண்ட் காஃபி பட் நாட் ஜூஸ்னால் இந்த பாட்டா? அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இந்த டயக்ராம்லாம் பாருங்கள். சில பேர் பேசிக்ஸ் புரியாதவங்க கண்டிப்பாக அப்படியே பார்க்காதீங்க, புரியாது. ஸோ இஸ் 40% மோர் தென் த நம்பர் ஆஃப் பீப்புள் who like both டீ அண்ட் ஜூஸ். டீ அண்ட் ஜூஸ் இந்த பாட்டு பட் நாட் காஃபி. ஸோ இதை விட இது எவ்வளோ அதிகம்? 40% அதிகம். அப்போ நான் இங்கே 5xன்னு வச்சேன்னா இங்கே 7x. நான் கொஸ்டினை பார்ப்பேன். எனக்கு எக்ஸ்ன்ற வேரியபிள் எதுவும் இல்லையா? நான் டக்குன்னு எக்ஸ் தான் எடுப்பேன் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்த நீ வேரியபிள் ஒய் செட் இப்படி பழகிருச்சு. ஏபிசி எடுக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. த நம்பர் ஆஃப் பீப்புள் who like only tea is 16%. அதாவது ஒன்லி டீனா இது 16% ஆஃப் தி நம்பர் ஆஃப் பீப்புள் who like ஜூஸ். அதாவது இதனுடைய 16% இங்கே. கரெக்டா? புரியுதா நான் சொல்கிறது? ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ ஒன்லி ஜூஸ், சாரி எங்கடாது who like ஜூஸ். ஜூஸ் அப்படின்னா இங்கே வெளில போகணும். அதாவது ஜூஸ் அப்படின்றது இது எல்லாத்தையும் சேர்த்து ஜூஸ்ன்னு மீன் பண்ணுது. ஸோ இது அழிஞ்சு போச்சா? அழிச்சிடக்கூடாது அதுமாரி. ஸோ இது வந்து 5x, இது வந்து 7x. ஓகே. ஸோ இங்கே இருக்க டோட்டல்னுடைய 16% தான் இந்த வேல்யூ. ஓகே. டிஃபால்ட்டாக என்ன எடுக்க முடியும்? 25 வேரியபிள் தான் எடுக்க முடியும். ஸோ 25 ஒய்ஸ் ஆர் இங்கே. ஓகே. ஸோ இதில் 16% உங்களுக்கு என்ன வரும்? 4y இங்கே வருமா? கரெக்டாக? 16% ஃப்ராக்ஷன் என்னப்பா? 16/100 போட்டால் என்ன வரும்? 4 4s are 425 வருமா? இதில் 16% இங்கே. கரெக்டா? ஓகே. இது டோட்டல். இதை மறந்துடாதீங்க. இது டோட்டல். ஓகே ஓகே. த நம்பர் ஆஃப் பீப்புள் who like ஒன்லி ஜூஸ் இஸ் 570. ஸோ ஒன்லி ஜூஸ் எவ்வளோ? 570. ஸோ இந்த பார்ட் மட்டும் தானே ஒன்லி ஜூஸு. ஸோ இது வந்து 570. த நம்பர் ஆஃப் பீப்புள் who like டீ காஃபி ஜூஸ். who like டீ காஃபி ஜூஸ்னா என்னது? இந்த பார்ட்டை சொல்கிறாங்க. இஸ் 1/3 ஆஃப் தி
நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் ஜூஸ். ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் ஜூஸ் இருக்காங்கல்ல, இதனுடைய 1/3 இங்க. ஜூஸ் அவன் என்ன சொல்றான்? ஒன்லி ஜூஸ்ன்னு எங்கனா சொன்னானா அவன்? இல்ல. அப்ப என்ன வரும்? 25y டிவைடட் பை 3. ஸோ இப்போ இன் கேஸ் எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, டக்குன்னு என்ன பண்ணிடலாம்? இத வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 75yன்னு வச்சா, நான் இத என்ன பண்ண தேவையில்ல? பை 3 போட தேவையில்ல. இது ஆட்டோமேட்டிக்கா 25yஆ மாறிடும். ஆனா இத மாத்த மறந்துடக்கூடாது. இது 12y. ஸோ நான் என்ன பண்ணேன் எல்லாத்துக்கும் சேஞ்சஸ் என்ன? ஜஸ்ட் 3ஆல மல்டிப்ளை பண்ணா எல்லாமே மறைஞ்சிருச்சு. இந்த கீழ இருக்க ஃபிராக்ஷன் போயிருச்சு. இது 75ஆ மாறிச்சு. இது 12yஆ மாறிச்சு. கரெக்ட்டா? ஓகே. The number of people who like only tea. Only tea is 40 less than the number of people who like both juice and coffee but not tea. அதாவது juice and coffee but not tea இங்க இருக்கா? இது வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இத விட 40 அதிகமா இருக்குன்னு சொன்னாலும் சரிதான். இத விட இது 40 கம்மியா இருக்குன்னு சொன்னாலும் ஒரே கதை தான். அப்ப நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இத விட இது 40 அதிகமா இருக்குன்னு எடுத்துக்கிறேன். நீங்க படிச்சு பாருங்க. The number of people who like only tea. tea இருக்குதுக்கா? is 40 less than. ஸோ இதோட 40 கழிச்சா தானே 12y வரும். கரெக்ட்டா? ஸோ 12y. ஓகே. இப்போ வந்து முடிஞ்சுச்சு. ஓகே. The number of people who like both tea and coffee but not juice. Tea and coffee but not juice வந்து இதுவா? is half of the number of people who like coffee. ஸோ அப்போ என்ன வரும்? இங்க 14xன்னு வரும். கரெக்ட்டா? ஓகே. அதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆயிருக்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதுக்கு ஈக்குவல் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இத ஆட் பண்ணா 37y. ஸோ 37y plus 5x plus 570 is equal to 75y. இத பண்ணலாமா பண்ணக்கூடாதா? கண்டிப்பா பண்ணியிருக்கணும். 38y minus 5x equal to 570. இது ஈக்குவேஷன் 1. கரெக்ட்டா? ஸோ 2 வேரியபிள் இருந்தா கண்டிப்பா 2 ஈக்குவேஷன் வரும். ஸோ இது காமன் சென்ஸ். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. The number of people who like juice. Juiceனா என்னது? Juice is 90 more than. So 75y is equal to 90 more than. Number of people who like juice is 90 more than. Correct தானே? ஓகே. ஸோ இங்க ஒரு பாயிண்ட் நான் புதுசா ஆட் பண்றேன். ஓகே. ஒரு விஷயத்து பேசிக்கா ஒரு காமன் ஐடியா யோசிங்களேன். ஸோ இங்க இது காஃபி. ஓகே. இந்த மாதிரி பாயிண்ட்லாம் ஒரு சில டைம் நம்ம யூஸ் பண்ணணும், கத்துக்கணும். ஸோ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே. இப்போ நல்லா கவனிங்களேன். ஏ, பின்னு இருக்கு. இது 10, இது 5, இது 20ன்னு வச்சுப்போம். ஸோ ஏக்கும் பிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு சும்மா கேட்குறாங்க. ஓகே. ஏனோட டோட்டல் என்ன? 15. பினோட டோட்டல் என்ன? 25. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 10. கரெக்டா? இது பேசிக் காமன் சென்ஸ். அதை விட காமன் சென்ஸ் என்னன்னா, இதை நீங்க இங்கேயும் கூட்டி திரும்ப கழிச்சு தான் விட போறீங்க. அதுக்கு எதுக்கு இது எடுத்துக்கணும்? நான் சொல்றது ரைட்டா? 20லேருந்து 10 டிஃபரன்ஸ் எடுத்தாலும் 10 தான். அதே கதை தான் ஜூஸுக்கும் காஃபிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிறப்ப இந்த பாயிண்ட் எப்படி நீங்க கழிச்சு தான் விட போறீங்க. இங்க கூட்டி கழிச்சு எதுக்கு வித்தியாசம்? ஸோ 570 plus 5x is equal to 90 more than the people who like coffee என்ன? 21x. நான் சொன்ன பாயிண்ட் புரியலனா இந்த பாயிண்ட்டை கவனிங்க. இப்போ இந்த காமனா இருக்க பாயிண்ட் நான் எடுத்துட்டு இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எடுத்தாலும் எனக்கு 10 தான் வரும். இதை கூட்டி நான் 15க்கும் 25க்கு வித்தியாசம் 10 தான் வரும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணல, இதை மொத்தமாக கூட்டி இந்த வேரியபிள் நான் திரும்ப எப்படியும் கழிச்சு தான் விட போறேன். இதுக்கு மைனஸ் பண்ணா இதுக்கு கேன்சல் தான் ஆக போகுது. ஸோ 5x plus 570 is equal to 90 more than 7x plus 14x. இதுதான் ஈக்குவேஷன். கரெக்டா? கரெக்ட் தானே? ஓகே. therefore இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? 480 is equal to 16x. therefore x equal to 30. am I right? ரைட்டா? ரைட். ஸோ 30யா? ஓகே. ரைட் தான். ஸோ இங்க 30 நீங்க சப்ஸ்டியூட் பண்ணுமா? வேற எங்க தப்பு பண்ணிருக்கேனே? 37y. ஓகே. வச்சா மத்திய ட்விஸ்ட் எனக்கு. இந்த 40 யார்ப்பா கூட்டுவாங்க? ஸோ 5y இதெல்லாம் கூட்டியாச்சு. இந்த 40 யார் கூட்டுவாங்க? 610. ஆஹா, எங்க அடிக்குதுன்னா நான் எத்தனை இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். 150 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்? ஆல்ரெடி 570 இருந்துச்சா? 570 + 150 என்ன? 720. 720 எங்க 38ஆல கேன்சல் ஆகும். அப்படி போட்ட தப்பு. அவ்வளவுதான். அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸோட வேல்யூ 30 இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 38y is equal to 150 இங்க ஆட் ஆச்சுன்னா என்ன வரும்?
716 வரும். therefore y is equal to 20. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? இங்க 1500, y நோட வேல்யூ 20னா இங்க 240, இங்க 20னா இங்க 500, இங்க x நோட வேல்யூ 30யா, therefore 210, இங்க வந்து 150, இங்க 30 அப்படின்னா என்ன வரும்? 420ன்னு வரும். ஸோ இங்க y நோட வேல்யூ 20னா 240 + 40 280. ஸோ இதுதான் இதுக்கான வேல்யூஸ். முடிஞ்சா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சம்டைம்ஸ் கேட்கலாம். ஸோ கிளர்க் மெயின்ஸ் லெவல்லே கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. ஸோ கேஸ் லெட்டர் பார்த்தாலே விட்டு போகாதீங்க. ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின், ரொம்ப நல்ல ஒரு லாஜிக் உள்ள கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் பெருசாக ஒன்றும் லாஜிக்லாம் இருக்காது. நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்ற பாயிண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, இந்த கொஸ்டின் நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு பாருங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்னாலும் சரி, எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்னாலும் சரி, இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சில்லியான கொஸ்டின் மாதிரி தெரியும். ஆனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். In a colony, a certain number of people own 3 types of cars: SUVs, sports cars, SUVs and sedans. Okay, one person can have more than one type of car. இதுக்கு மீனிங் என்னன்னா, வென் டயக்ராம்ல போடுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ளூ கொடுக்குறாங்க. ஸோ இப்படி எடுத்தா என்ன வரும்? இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா திக்னஸ்? இதுனா சூப்பராக இது. ஐ என்ன இதெல்லாம் நானே தெரியல. அதோ இங்கே இருக்க புள்ளி. ஓ, ஏன் இதில் போடக்கூடாது நம்ம? ஓகே, இது நல்லா இருக்கு. ஓகே, ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் இருக்கு. என்ன கார்னா ஸ்போர்ட்ஸ் கார், எல்லாமே எஸ்ன்னு இருக்கா? ஸோ எழுதி தான் ஆகணும். ஸோ ஸ்போர்ட்ஸு, எஸ்யூவி, சீடன். ஓகே, ஸோ இப்போ இது முடிச்சிட்டோம். ஸோ இப்போ ரெட் கலர். த நம்பர் ஆஃப் பீப்புள் who have only sports cars, only SUVs and only sedans. அவன் நம்பரே கொடுத்துட்டான். ஒன்லி ஸ்போர்ட்ஸ் 18 தம்பி, ஒன்லி SU வந்து 20, ஒன்லி சீடன் வந்து 15. இது அப்படியே கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இது அப்படியே எடுத்துட்டோம். அவன் அப்படியே கொடுத்தான்றதுக்காக அது ஈஸி கொஸ்டின் ஆயிடாது. அதுக்கப்புறம் தான் அவன் யோசிப்பான். த நம்பர் ஆஃப் பீப்புள் who have all 3 cars is 10. இதையும் அவனே கொடுத்துட்டான். ஸோ இப்போ இந்த 3 தானே கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்ன பெருசாக ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் அடுத்த க்ளூலாம் கொடுப்பான். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே ஒரு சில விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு வந்துடுவோம். The values of PQR. ஸோ நோட் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் படிக்கிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுங்க. நம்பர் ஆஃப் டோட்டல் வேல்யூஸ் ஆஃப் PQR ஆர் PQR 3 சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர்ஸ். அப்படின்றப்போ Qனோட வேல்யூக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் லெஸ் தென் 8 தான் இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Qக்கு 3 வேல்யூ தான் நம்மளால எடுக்க முடியும். 2, 4, 6. ஓகே, அப்போ Pக்கும் Rக்கும் என்னென்ன வேல்யூஸ்லாம் எடுத்துக்கலாம்னா 2, 4, 6, 8 இந்த 4 வேல்யூல எந்த வேல்யூ வேணா எடுத்துக்கலாம். இப்போ 2 எடுத்துட்டா ரிமைனிங் இருக்க 3 வேல்யூல நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ PRக்கு இந்த 4 வேல்யூல ஏதாச்சும் ஒரு வேல்யூ கண்டிப்பாக சூட் ஆகும். அடுத்த பாயிண்ட், த நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னா எதை மீன் பண்ணுதுன்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த டோட்டலை தான் மீன் பண்ணும். who have SUVs neither 36 nor 44. அதாவது இந்த 4 வேல்யூ நீங்கள் கூட்டினீங்க, இந்த டோட்டல் சர்க்கிளினுடைய மதிப்பு கண்டிப்பாக 36ஆகவும் இருக்கக்கூடாது, 44ஆகவும் இருக்கக்கூடாது தம்பி. அப்படி வந்துச்சுன்னா நீ போட்ட ஆன்சர் தப்பு. அவ்வளோதான். இதுதான் அவன் சொல்ல வர பாயிண்ட். ஓகே ஓகே. த நம்பர் ஆஃப் பீப்புள் who have ஸ்போர்ட்ஸ் கார்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் கார்ஸோட வேல்யூ 40க்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ 40 இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஸோ 40 கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்போது 42 இருக்கலாம், 41 இருக்கலாம், 43 இருக்கலாம். ஆனால் 40 இருக்கலாமா? இருக்கக்கூடாது. மோர் தென் 40னா மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 40 வேற. அப்போ 40 இருக்கலாம். ஆனால் மோர் தென் 40னா என்னது? 40 இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் படிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம வந்து மேலே போயிடலாம். த நம்பர் ஆஃப் பீப்புள் who have both cars and SUVs. So both sports cars and SUVs but not sedans is Q. கரெக்டா? கரெக்ட் தானே? ஓகே, ஸோ அதாவது ஸ்போர்ட்ஸ் கார்ஸும் எஸ்யூவியும் வச்சிருக்கணும், ஆனால் சீடன் கிடையாதுன்னா Q. த நம்பர் ஆஃப் பீப்புள் who have both SUV and sedans. So SUV and sedans but not sports cars is P. ஓகே, புரிஞ்சா? The number of people who have both sports and SUV வந்து Q, சீடன் கிடையாது. எஸ்யூவியும் சீடனும் பட் நாட் ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் வந்து P. ஓகே ஓகே. இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இங்கே 30 இருக்கு தலைவா. ஓகே, P + Qனோட வேல்யூ கண்டிப்பாக ஆறா இருக்கக்கூடாது. இது பேசிக்கான ரொம்ப ரொம்ப காமன் சென்ஸ் உள்ள கொஸ்டின். ஸோ P + Q ஆட் பண்ணால் இங்கே 6 நம்ம போட்டோம் அப்படின்னா இதனோட டோட்டல் என்னவாயிரும்? 36 அது தப்பு. அடுத்த பாயிண்ட், P + Qனோட வேல்யூ டோட்டல் 14 இருக்கக்கூடாது. இது அடுத்த பாயிண்ட் தப்பு. இது ரெண்டுத்தையும் நம்ம மைண்டில் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
எப்படி எடுப்போம்? இங்க 2, 4 எடுக்கலாம். 2, 4 இதுக்கு 2, 4 எடுத்தா அது இப்படி எடுக்கக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்றான். இன்னொரு பாயிண்ட் இதுக்கு ரெண்டுத்துக்கு 6, 8ன்னு எடுக்கக்கூடாது. ஸோ இது 6ஆ இருக்கலாம். இது 2ஆ கூட இருக்கலாம். அந்த பாயிண்ட் லாஜிக் கிடையாது தம்பி. 6 + 8 சேர்ந்து இது ரெண்டுத்துக்கான வேரியபிள்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே. The number of people who have both sports cars and sedans but not SUVs are. கரெக்டா? ஓகே. The number of people who have sedans is more than 33 and less than 37. So number of sedans is more than 33. So 33க்கு மேல இருக்கணும், 37க்கு கீழே இருக்கணும். கரெக்டா? ஓகே. இங்க தான் வந்து நமக்கு வந்து ஒரு பேசிக்கான காமன் சென்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து வேலை செய்யணும். என்ன மாதிரி காமன் சென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஆர்ன்றது ஒரு ஈவன் டிஜிட் பிரைம் நம்பர். சரி ரைட்டு. பீன்றது ஒரு ஈவன் டிஜிட் பிரைம் நம்பர். இங்க ரெண்டுத்தையும் கூட்டினா 25ன்னு இருக்கு. கரெக்ட். ஓகே. ஒரு ஆட் நம்பரோட ஒரு ஈவன் நம்பரை கூட்டினா எந்த ஒரு காரணத்துக்காகவும் அங்கே ஈவன் நம்பர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வராது. சரியா? ஓகே. ஸோ ஆட் நம்பர் பிளஸ் ஈவன் நம்பரை கூட்டினா அது ஏதோ ஒரு ஆட் நம்பர். அவன் தெளிவாக சொல்லியிருக்கான் 33க்கும் 37க்கும் நடுவில் உள்ள ஒரு ஆட் நம்பர் என்னப்பா தம்பி? 35. இதனுடைய டோட்டல் 35. இதுதான்ப்பா பேசிக்கான காமன் சென்ஸ் அப்படின்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். புரியுதா? அதாவது நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரானரிலாம் யோசிக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டுத்தையும் 33, 35 இருக்கு. ஆனால் இந்த பாயிண்ட் கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ நம்மளுக்கு என்ன டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது? P + R = 25னா அப்போ 10ன்னு வரும். கரெக்டாக? ஸோ P-யும் R-யும் கூட்டினா எனக்கு 10ன்றது வரணும். ஸோ இது வந்து நான் கண்டுபிடிச்ச பாயிண்ட். இது வரைக்கும் முடிஞ்சு. ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சா? ஓகே. ஸோ இப்போ வந்து லாஜிக்கல் அப்ரோச். ஸோ Q + R-னோட வேல்யூ இங்கே ரெண்டுத்தையும் கூட்டினா 18ன்னு இருக்கா? ஓகே. ஸோ 12ன்னு நான் வச்சேன் அப்படின்னா இன்கேஸ் நான் யோசிக்கிற காமன் பாயிண்ட் புரியுங்க. Q-யும் R-யும் எனக்கு மினிமம் எவ்வளோ வேல்யூ வரணும்? இங்கே Q + R-னோட வேல்யூ நான் 12ன்னு வச்சேன்னா எனக்கு 40ன்னு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ 40க்கு மேலே தான் வரணும் அப்படின்னா எனக்கு மினிமம் Q + R-னோட வேல்யூ 10க்கு மேலே தான் 12க்கு மேலே தான் இருக்கணும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். புரியுதா? 12 நான் வச்சேன்னா எனக்கு எக்ஸாக்டாக 40 ஆயிடுது. ஆனால் அவன் 40 இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஓகே. ஸோ Q + R-னோட வேல்யூ 12க்கு மேலே இருக்கணும். நான் யோசிக்கிற லாஜிக் ஃபர்ஸ்ட் Q-னோட வேல்யூ நான் 2ன்னு வச்சா எனக்கு R-னோட வேல்யூ வைக்க முடியுமா? இங்கே 10 நான் 12 வைக்க முடியுமா? Q-னோட வேல்யூ தப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Q-னோட வேல்யூ நான் 4ன்னு வச்சேன்னா எனக்கு R-க்கு அதிகபட்சமாக வைக்கக்கூடிய நம்பர் என்னப்பா? 8 தான். இதுவும் தப்பு. ஓகே. ஸோ அப்போ Q-னோட வேல்யூ என்னதான்? 6. அப்படியே எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. வேற எது வழியே கிடையாது. ஸோ Q-னோட வேல்யூ நீ 6 இல்லாமல் இந்த வேல்யூ 40 தாண்ட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா Q-க்கு உங்களுக்கு 8 எடுக்கிற ஒரு ஆப்ஷன் அவன் கொடுக்கல. புரியுதா? ஓகே. அப்போ Q-னோட வேல்யூ 6. ஸோ Q-னோட வேல்யூ 6 அப்படின்னா அடுத்த பாயிண்ட் என்ன? Q-னோட வேல்யூ 6. எனக்கு ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. P + Q-னோட வேல்யூ 14ன்னு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகே. அடுத்த பாயிண்ட்டு P + R-னோட வேல்யூ 10ன்னு வரணும்னு சொல்லிட்டு. ஓகே. 6 நம்ம எடுத்துக்க கூடாது. இங்கே 6 அடிச்சிடணும். கரெக்டாக? எந்த ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணால் உனக்கு 10 வரும்? 2-ஐயும் 8-ஐயும் ஆட் பண்ணால். இதுதானே காமன் சென்ஸு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 வரணும். எக்ஸாக்டாக உனக்கு தெரிஞ்சிருச்சு. 2-ஐயும் 8-ஐயும் ஆட் பண்ணால் மட்டும் தான் 10 வரும். வேற எதுவும் வழி இருக்கா? அப்போ தான் நான் இங்கே யோசிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு P-னோட வேல்யூ 8ன்னு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நான் 8ன்னு வச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது? இது ஒரு 14, இது ஒரு 30, 44 ஆகுது. அப்போ P-னோட வேல்யூ 2, R-னோட வேல்யூ 8. இதுதான் ஆன்சர். முடிஞ்சா? ஸோ இதனோட வேல்யூ 8னா இப்போ நீங்கள் கூட்டி பாருங்கள். எல்லா கண்டிஷனுமே சாட்டி ஆகும். 10, 18, 20, 35. ஸோ இதெல்லாம் எடுத்தோடனே யோசிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது தான். பட் நான் யோசிக்கிற அப்ரோச் வேணால் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இது கூட்டினா 18 ஒரு 6, 24, 24 ஒரு 18, இதோட மதிப்பு 42 வருதா? ஸோ 42 இதனோட டோட்டல். ஓகே. ஸோ இதனோட டோட்டல் என்ன? 16 ஒரு 2 18, இது ஒரு 10, 20, 38. இவங்க சொன்ன கண்டிஷன் எதுவுமே வரல. அப்போ இது கரெக்ட். இது என்ன? 20, இது ஒரு 15, 35. ஸோ 33க்கும் 37க்கும் நடுவில் இருக்கா? இருக்கு. ஸோ எல்லாமே கரெக்டு. ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இது வந்து ஒரு நல்ல ஒரு கொஷின். ஓகே. ஓகே. ஸோ கண்டிப்பாக இது மஸ்ட் வாட்ச் கொஷின். ஸோ நான் டேகும் பண்ணுறேன். ஓகே. ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்கு? 2 sellers are selling 3 products. ஸோ 2 செல்லர் வந்து 3 ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறாங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டை, ஷர்ட்டு, பேண்ட்டு. ஓகே. ஓகே. ஒரே நிமிஷம்.
ஓகே. தெர் ஆர் 2 sellers. ஸோ 3 ப்ராடக்ட் என்ன? டை, இன்னொன்று ஷர்ட்டு, இன்னொன்று ஃபேண்ட். கரெக்டா? ஓகே. ஸோ 2 பேர் என்ன, யார் யார்? எம், என். கரெக்டா? ஓகே. செல்லர் எம் சோல்டு 60% மோர் டைஸ் தென் செல்லர் என். அதாவது செல்லர் எம் வந்து செல்லர் என் விற்கிற டையை விட 60% அதிகம். ஸோ அப்போ இங்கே 5x நான் வச்சேன் அப்படின்னா இங்கே 8xன்னு வைக்கலாமா? ஓகே. த நம்பர் ஆஃப் ஷர்ட் சோல்டு பை எம். த நம்பர் ஆஃப் ஷர்ட் சோல்டு பை எம் இஸ் 50%. ஸோ வேறு கலர் மாற்றிப்போமா? 50% ஆஃப் தி நம்பர் ஆஃப் பேண்ட் சோல்டு பை எம். ஷர்ட்டு வந்து இவனோட ஃபேண்ட்டை விட 50%. ஓகே. ஸோ அப்போ நான் அங்கே 6yன்னு வச்சேன் அப்படின்னா இங்கே 3yன்னு வைக்கலாம். கரெக்டா? கரெக்டு தானே? கரெக்டா இல்லையா? ஓகே. ஐயோ, செல்லர் எம் சோல்ஸ் 25% லெஸ் பேண்ட்ஸ் தென் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். the seller M sold 25% less pants. Seller M sold 25% less pants since a tie sold by him. So with the tie விட இந்த பாயிண்ட்டே க்ளூ கனெக்டர் இருக்கப்போ ஓகே நம்ம தான் லிங்க் பண்ணோம். the seller M sold 25% less pants than tie sold by him. அவன் வித்த டை எவ்வளோ? 8x. அதில் 25% கம்மினா எவ்வளோ? 6x. ஓகே. இப்போ தான் இந்த பாயிண்ட் படிக்கணும். the number of shirts sold by M is 50% of the number of pants sold by him. அப்போ இங்கே 3xன்னு ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்மளா ஒரு வேரியபிள் எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சிருக்கோம். ஓகே. ஓகே. the number of shirts sold by N. the number of shirts sold by N is 33.33% more than the number of shirts sold by M. ஸோ M வித் ஷர்ட்டை விட 33.33 இங்கே 4xன்னு வருமா? வரும். ஓகே. the number of pants sold by N. ஸோ pants sold by N மட்டும் தான் வச்சிருக்கு. is less than the number of shirts sold by M. அதாவது M வித் ஷர்ட் எவ்வளோப்பா? 3x. இங்கே என்னென்னு இருக்குன்னு தெரியாது. இது ஒரு கொஷின் மார்க் வச்சுக்கலாம். ஸோ இந்த கொஷின் மார்க் வந்து எனக்கு 3x விட கம்மியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் என்னன்னா பட் மோர் தென் 20% ஆஃப் தி நம்பர் ஆஃப் டை சோல்டு பை என். நம்பர் ஆஃப் டை சோல்டு பை என்ன? 4x. ஸோ இதில் டை சோல்டு பை என் வந்து 5x. ஸோ இதில் 20% எவ்வளோ? எக்ஸ். அதாவது எக்ஸ்ன்ற வேல்யூவை விட இந்த வேல்யூ அதிகமாக இருக்கணும். ஆனால் 3xன்ற வேல்யூவை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம கம்மியாக இருக்கும். அவன் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? த நம்பர் ஆஃப் பேண்ட் சோல்டு பை என் இஸ் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் ஷர்ட் சோல்டு பை எம். ஸோ அதனால 3x. அண்ட் ஆல்சோ பட் மோர் தென் 20% ஆஃப் தி நம்பர் ஆஃப் டை சோல்டு பை என். டை சோல்டு பை என் எவ்வளோ? 5x. அதில் 20% வந்து எக்ஸ். ஸோ எக்ஸை விட அதிகமாக இருக்கணும். ஓகே. த டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சோல்டு பை எம் இஸ் 170. அப்போ இது ஆட் பண்ண என்ன வரும்? 17x. அப்போ அப்படியே இங்கே போட்டுக்கலாம். இங்கே 18 போட்டுக்கலாம், இங்கே 13 போட்டுக்கலாம், இங்கே 16 போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும்? இங்கே 14 வரும், இங்கே 15 வரும். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சு நமக்கு? இங்கே எடுக்க போகிற வேல்யூ 10 விட அதிகமாக இருக்கணும், ஆனால் 30 விட கம்மியாக இருக்கும். கரெக்டா? ஓகே. விச் இஸ் அட்லீஸ்ட், அதாவது இந்த 170 அப்படின்றது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இங்கே இருக்க டோட்டலோட வேல்யூ வந்து விட 56 அதிகமாக இருக்கும். ஓகே. வாட் இஸ் த மினிமம் பாசிபிள் வேல்யூ தட் கேன் பி சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 114. கரெக்டாக? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இன்கேஸ் இதனோட டோட்டல் நான் 114 வச்சேன்னா எனக்கு அட்லீஸ்ட் 56 அதிகம் அப்படின்ற கண்டிஷன் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. என்ன சொல்லியிருக்கான்? விச் இஸ் அட்லீஸ்ட் 56 மோர் தென் த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சோல்டு பை என். என் விற்கிற ப்ராடக்டோட மினிமம் 114. அப்போ இங்கே சூட் ஆகிற மினிமம் வேல்யூவே உங்களுக்கு 114 தான். கரெக்டாக? மேக்ஸிமம் வேல்யூவே 114 தான். அதாவது அதிகபட்சமாக நீங்கள் 115 ஏற்றிங்கன்னா என்ன ஆயிரும்? அது தப்பாயிரும். ஏன்னா 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் 55 ஆயிரும். ஏன்னா அவன் அட்லீஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? அட்லீஸ்ட் வந்து அட்லீஸ்ட் 56 டிஃபரன்ஸ்னு கொடுத்துருக்கான். ஸோ அதனால் 56 டிஃபரன்ஸ்னால் 114 விட அதிகமாக உங்களால் எடுக்க முடியாது. ஸோ இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. மினிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் வேல்யூ. வாட் கேன் பி த மினிமம் வேல்யூ அப்படின்னா அதிகபட்சமாக டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கலாம்? இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 60 இருக்கலாம் டிஃபரன்ஸ். அப்போ 60னா உங்களால் என்ன எடுக்க முடியும்? இதனுடைய குறைஞ்சபட்ச மதிப்பாக 110 எடுக்க முடியும். ஸோ 110 அல்லது 114 ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு மதிப்பு எடுத்தால் அதுதான் இதுக்கான ஆன்சர். கரெக்டாக? ஸோ மினிமம் 110 இருக்கலாம் அல்லது மேக்ஸிமம் 114 என்னோடைய டோட்டலாக இருக்கலாம், என்னோட டோட்டலாக இருக்கலாம். ஓகே. த நம்பர் ஆஃப் பேண்ட் சோல்டு பை என் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 5. அவ்வளோதான். டக்குன்னு ஆன்சர் 20 போட்டு போயிடுவாங்க.
இவ்வளோ நேரம் என்னதான் இப்போ கதெல்லாம் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு ஈக்கே சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன்னா இங்கே 20ன்னு வச்சா மட்டும்தான் இதுதான் 5 மல்டிபிள். ஸோ இங்கே நான் 5ன்னு வைக்கலாம், 15 வைக்கலாம், 10 வைக்கலாம், 20 வைக்கலாம். 5ன்னு வச்சா எனக்கு டோட்டல் என்ன வரும்? 95 வரும். இது 95 கரெக்டாக? என்ன தெளிவாக சொல்லியிருக்கலாம்னா 110க்கு மேலே இருக்கணும், அல்லது 110 இருக்கலாம், 114 இருக்கலாம், அல்லது 114 கீழே இருக்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 90. 5 வச்சா தப்பு, 15 வச்சா தப்பு, 10 வச்சாலும் தப்பு, 20 வச்சா மட்டும் தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ தான் 110 வரும். நீங்கள் 25 வச்சிங்கன்னா அது 115 போயிடும். அப்போ தப்பு. அப்போ இதனோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 20. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவன் இதை வச்சு தான் நெக்ஸ்ட் பாயிண்டே பிடிப்பான். ஸோ கொஸ்டின் சப் கொஸ்டின்ஸ் வந்து இதை வச்சு பிடிப்பான். நம்ம இந்த பாயிண்ட் விட்டு மற்றலாம் வச்சு போடலாம் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர். ஸோ அவன் எல்லாத்துக்கும் இது ரிலேட் பண்ணுறான் அப்படின்றப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது, நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் காமனாக யோசிச்சாலே இந்த கொஸ்டின் போட்டிருக்கலாம். இப்படி 170 இங்கே இருக்குன்னா அதிகபட்ச வேல்யூ 114, குறைஞ்சபட்ச வேல்யூ 110. அப்போ தான் இதனுடைய அட்மோஸ்ட் டிஃபரன்ஸ் 60 இருக்கும், இதனுடைய குறைஞ்சபட்ச டிஃபரன்ஸ் 56 இருக்கும். ஸோ இது 4 நம்பர் 110, 111, 12, 13, 14 எந்த நம்பர் வேணாலும் உங்களுக்கு டோட்டல் வரலாம். ஆனால் இங்கே ஒரு 5 டிஜிட் நம்பர் தான் வைக்கணும், சாரி 5 மல்டிபிளோட நம்பர் தான் வைக்கணுன்றப்போ கண்ண மூடிட்டு என்ன பண்ணலாம், 120 டோட்டலாக சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி இருக்கிறது என்னது, 90 வேல்யூ வந்து டோட்டல் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு வித்தியாசமான கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம புதுசாக யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்னா 4 sellers sells fruits and vegetables in a market. ஓகே, மார்க்கெட் இருக்கு, 4 ஃப்ரூட் செல்லர்ஸ் வந்து விற்கிறாங்க. யார் யார்? A, B, C, D. என்னென்ன விற்கிறாங்க? ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க, வெஜிடபிள்ஸ் விற்கிறாங்க. ஸோ ஒரு மார்க்கெட்டில் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் இந்த 4 பேர் விற்கிறாங்க. ஓகே, செல்லர் A sold n+3 ஃப்ரூட்ஸ். ஸோ n+3 ஃப்ரூட்ஸ் வந்து யார் விற்கிறா? A வந்து விற்கிறான். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அவன் விற்கிறத விட 9 மடங்கு இருக்கு. அப்போ எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனே எனக்கு n+3/9 எழுதணும். கரெக்டாக? அதாவது இதை நீங்கள் 9 டைம் பெருக்குனா தான் என்ன வரணும், ஃப்ரூட்ஸ் வந்து வரணும். இதனுடைய 9 டைம்ஸ் இது இல்லை, இதனுடைய 9 டைம்ஸ் தான் இதுன்றப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக n+3 கொடுத்தாச்சு. நீங்கள் என்ன பண்ண முடியாது, இதை என்ன பண்ண முடியாது, இதை வந்து மாற்ற முடியாது. ஸோ இதை தான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி ஆகணும். ஸோ இங்கே 9 டைம்ஸ்னா டிவைடட் பை 9. ஓகே, the ratio of number of fruits sold by A and B is 6:5. ஸோ இது வந்து 6 பார்ட்டா, இது வந்து 5 பார்ட். அடுத்த கண்டிஷனுக்கு என்ன போகிறோம், ஸோ n+3ன்றது வந்து எனக்கு 6 பார்ட், எனக்கு என்ன வேணும், 5 பார்ட் வேணும். கரெக்டாக? ஸோ இது வந்து ஈக்குவேஷன், புரிஞ்சா? ஸோ n+3ன்றது எனக்கு 6 பார்ட்டு, எனக்கு 5 பார்ட் வந்தால் அதுதான் பீனோட ஃப்ரூட்ஸ். ஓகே, the number of vegetables sold by seller B is J-7. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து J-7, இது டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, இது வேறு. ஓகே, the number of fruits sold by seller C is 33.33% more than the fruit sold by seller B. So seller B with the fruits விட 33.33% அதிகம். ஸோ இந்த வேல்யூவை விட 4/3 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். n+3 அப்படின்ற n+3 5/6ன்றது ஒரு வேல்யூ. இது எத்தனை பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டு, எனக்கு 4 பார்ட் வேணும். கரெக்டாக? ஏன்னா இது மொத்தமாக சேர்த்து 3 பார்ட், இதை விட 33.33% அதிகம், அதுதான் 4 பார்ட். இது கொஞ்ச நாளைக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எதுக்கு கீழே போகிறோம் எதுக்கு மேலே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பழகிச்சுன்னா டக்குன்னு போட்டுருவோம். ஓகே, அண்ட் 100% மோர் தென் த வெஜிடபிள் சோல்டு பை செல்லர் சி. அதாவது இங்கே இருக்கிறத விட இது 100% அதிகம். ஓகே, அது எப்படி போடலாம், n+3 இன்ட்டு 5/6 இன்ட்டு 4/8 இன்ட்டு இது வந்து எனக்கு 2 பார்ட், எனக்கு என்ன வேணும், ஒரு பார்ட்னோட வேல்யூ வேணும். புரிஞ்சா? இது வந்து இதனுடைய 100 மடங்கு இது அதிகம், சரியா? அப்போ இது 200 மடங்கு, 200 மடங்கு வேல்யூ 2ன்னு போட்டோன்னா இது என்ன வேணும், 1 மடங்கு வேணும். ஸோ அப்போ போடணும். இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணோம். அடுத்த பாயிண்ட். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட் சோல்டு பை செல்லர் D is J, which is 4 more than the vegetable sold by M. அப்போ J-4. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன காமனான ஒரு டக்குன்னு நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் வரணும் அப்படின்னா நீங்கள் n+3 வச்சு கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போனீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் கஷ்டம். ஏன்னா திரும்ப நீங்கள் இதுக்கு இந்த ஃப்ராக்ஷன்லாம் கொண்டு போகிறப்ப என்ன ஆயிரும்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதுக்கு தான் என்ன அசம்ஷன் வைக்கணும், n+3 = x அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாமா? இப்போ வச்சா என்ன ஆகும்னு பாருங்க, இது வந்து எக்ஸ்ன்னு மாறிடும். ஓகே, ஸோ இது வந்து 5x/6ன்னு மாறிடும், இது வந்து 20x/18ன்னு மாறும். கரெக்டாக? இது வந்து என்ன வரும், இது கேன்சல் பண்ணால் 2, therefore 10x/18 மாறும். கரெக்டாக? ஸோ இது 3 தானே, 3 தான். ஸோ 10x/18 மாறும். மிச்சதெல்லாம் அப்படியே இருக்கும். அப்போ புரியுதுங்களா, இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, இது இங்கே எல்லாமே சிம்பிள் வேரியபிளாக மாறுது. கரெக்டாக? ஸோ அப்போ இது வந்து நான் இப்போ எப்படி எழுதுன்னு பாருங்கள், இது எக்ஸு, இது 5x/6, இது 10x/9,
இது 5x டிவைடட் பை 9. கரெக்டா? இப்படி எழுதுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே அழிச்சிடலாமா? ஏன்னா நான் என்ன வச்சுட்டேன், எக்ஸ்னோட வேல்யூவை n+3ன்னு வச்சுக்கிட்டேன். இப்படி வச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டிங்கன்னா இதுதான் இருக்க வேரியபிள். புரியுதா? இது சிம்பிளிஃபை பண்ணாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் ஈக்குவேஷன். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், x/9 எழுதிக்கலாம். ஸோ இதனுடைய 9 டைம்ஸ் இதனுடைய இது வந்து 6 பார்ட் அப்படின்னா எனக்கு 5 பார்ட் என்ன, இதனுடைய 33.33% அதிகம் இதில் 100% கம்மி முடிஞ்சா எல்லாத்தினுடைய வேரியபிளும் அசம்ஷன் வச்சாச்சு. ஓகே, த டோட்டல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சோல்ட். ஸோ டோட்டல் ஃப்ரூட்ஸ் வந்து 65, டோட்டல் வெஜிடபிள்ஸ் வந்து 25. கரெக்டா? கரெக்ட் தானே? ஓகே, ஸோ இப்போ சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஈக்குவேஷன் சால்வ் ஆகும். நீங்கள் n+ன்னு வச்சு அப்படியே போகணும்னு நினச்சிங்கன்னா அது சுற்றி விட்டு தான் வரும். இப்போ எனக்கு எக்ஸ்னோட வேல்யூ ஒன்று கிடைக்கும். நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட வேல்யூ கிடச்சிருந்தேனே. புரியுதா நான் சொல்கிறது? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், x + 5x/6 + 10x/9 + j = 65. கரெக்டா? ஓகே, அப்புறம் இதுக்கு எல்சிஎம் எடுத்துருவோமா? ஸோ 18, ஸோ 18xன்னு வருமா? ஓகே, இது 3 எலமெண்ட்டில் எப்படின்னா 15xா, இது 2 எலமெண்ட்டில் எப்படின்னா 20xா, இது 18jவா, = 65. ஆட் பண்ணால் என்ன வரும்? 33. ஸோ 53x + 18j = 1080, ஒரு 90. ஸோ 1160. கரெக்டா? சாரி, R18 108, I18 90. ஓகே, ஸோ 1170. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுப்போமா? ஸோ x டிவைடட் பை 9 + j - 7 + 5x டிவைடட் பை 9 + j - 4 = 25. கரெக்டா? ஸோ இந்த 11 அந்த பக்கம் தள்ளிடுங்க, 36ன்னு இதை மாற்றிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுப்போமா? 9 எடுக்கலாமா? 9 எடுத்தா எக்ஸு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2jவா, ஸோ 18j + 5x = 36. கரெக்டா? கரெக்டு தானே? தேர்ஃபோர் 6x + 18j = 270, 324. கரெக்டா? கரெக்டு தானே? ஓகே, ஸோ அப்போ இது மைனஸ் இங்கே போட்டுக்கலாமா? 47x = 324 போச்சுன்னா என்ன வரும்? 856ன்னு வரும். வருமா வராதா? வரும். கரெக்டா? ஓகே, 856 கரெக்டா? 846, சாரி, கொஞ்சம் டிவிஷன்லாம் கொஞ்சம் அடிஷன்லாம் சப்ராக்ஷன்லாம் கொஞ்சம் ஒரு சில டைம் தப்பாக போடுவேன். ஸோ அதை வந்து கண்டுக்காதீங்க. ஸோ 846ன்னு வருமா? ஸோ 47 1s are 47. ஓகே, ரிமைனிங் என்ன இருக்கும்? 37 இருக்கும். ஸோ 376. ஸோ 8s are பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 376ன்னு வரும். ஸோ 8 4 320, 8 7 56. ஸோ 376. ஸோ 8. அப்போ எக்ஸனோட மதிப்பு 18 அப்படின்னா என்னோட மதிப்பு 21. அவன் கொஸ்டினில் என்ன வச்சு கேட்டானா எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சான். எக்ஸனோட வேல்யூ என்ன? 18. 18ஆ? அப்போ இதனோட வேல்யூ என்ன? 2ஆ? அப்போ இங்கே 18னா இங்கே 15ஆ? ஓகே, இப்போ இந்த ஜேனோட வேல்யூ நான் இங்கே கண்டுபிடிக்கன்னு தேவையான அவசியம் இல்லை, இங்கே கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. எக்ஸனோட வேல்யூ 18ஆ? ஸோ அப்போ இங்கே 20 வருமா? ஓகே, இது ரெண்டு சீக்கிரம் 35, இது ஒரு 18 எவ்வளோ ஆச்சு? 35, 43, 53 ஆச்சா? அப்போ ஜேனோட மதிப்பு 12. இங்கே ஜேனோட மதிப்பு 12னா இங்கே 8ஆ? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? இதில் பாதி, இது 10. ஸோ ஜேனோட வேல்யூ 12 அப்படின்னா இங்கே 5ன்னு வரும். இது கூட்டி பாருங்க, 7, 17, 25 முடிஞ்சா? ஸோ 25 இங்கே வந்துச்சா? இது எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு 65 வருதா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ என்னோட மதிப்பு 21, எல்லாத்தினோட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஜேனோட மதிப்பு வந்து உங்களுக்கு 12. ஸோ கேள்வி கேட்டால் இதை வச்சும் போட்டுக்கலாம், இதை வச்சும் போட்டுக்கலாம். பட் இப்படி அப்ரோச் பண்ண கற்றுங்க. இன்கேஸ் அவனே ஒரு டிஃபால்ட்டான வேரியபிள் கொடுக்குறான் அப்படின்றப்போ இப்படி அப்ரோச் பண்ணுறது ஒரு நல்ல அப்ரோச்சாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுவுமே ஒரு நல்ல கேள்வி. ஸோ இது ஒன்று கண்டிப்பாக கவனிங்க. ஓகே, the number of cotton sarees, ஓகே, நோட் வந்து கொடுத்துருக்காங்க. the number of cotton sarees sold by every seller. ஸோ காட்டன் சாரீ வந்து எப்பவுமே சில்க் சாரீ விட அதிகமாக இருக்கணும். இது அவன் கொடுத்துருக்க கண்டிஷன். ஓகே, the value of y is equal to 10z such that y is less than 100. y-நோட மதிப்பு எனக்கு less than 100 தான் இருக்கணும். ஓகே, z is a prime number. ஓகே, பட் 2 விட அதிகமாக இருக்கணும். என்ன ப்ரைம் நம்பர் இருக்கு? 3, 5, 7, 11 போயிட்டே இருக்கும். இங்கே 11 இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா? முடியாது. என்ன ஆகிடும்? இது 110 போயிடும். 11 தப்பு தம்பி. ஆல்ரெடி அவன் 2 கிடையாதுன்னு சொல்லிட்டான், அவன் 5ம் கிடையாதுன்னு சொல்லிட்டான். ஒன்று ஒயினோட வேல்யூ 30, இல்லை ஒயினோட வேல்யூ 70. ரெண்டுத்துல எது நீ தான் கண்டுபிடிக்கணும். 2 வேல்யூ இருக்க முடியாது. ரெண்டுத்துல ஏதோ ஒரு வேல்யூ தான். ஸோ ஒயினோட வேல்யூ எய்தர் 30, எய்தர் 70. முடிஞ்சா இது நிறைய நோட் மாதிரி தெரியும். என்ன பாயிண்ட்டு? Z ஒரு பிரைம் நம்பர். 3, 5, 7, 11 போவோம். நான் இங்கே 3, 5, 7 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ
3, 5, 7 வரைக்கும் ஓகே. 11 சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த பாயிண்ட் தப்பாகுது. அப்ப 11 கிடையாது. 2 கிடையாது. 3ஆ இருக்கலாம். 5 கிடையாதுன்னு அவனே சொல்லிட்டான். 7ஆ இருக்கலாம். அப்போ ஒயினோட வேல்யூ 30 அல்லது 70. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 4 செல்லர் இருக்காங்களா? 4 செல்லர் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் விற்கிறாங்க? PQRS. 2 சைட்ஸ் ஆஃப் விற்கிறான். நான் எப்படி எழுதிப்பேன்னா, எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா, காட்டன் எப்பவுமே சில்கை விட அதிகமாக இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் காட்டன் எழுதுவேன். இங்கே சில்க் எழுதுவேன். எப்படின்னா, ஸோ இப்போ நான் டக்குன்னு பார்த்துப்பேன். இது வந்து பெருசாக இருக்கா, இது வந்து பெருசு, இதோட பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கம்பேர் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படி எழுதி பழகிறேன். ஓகே. செல்லர் P செல்ஸ் X+40 என்னது காட்டன் சாரீஸ். ஓகே. விச் இஸ் ஓகே. இந்த மாதிரி பாயிண்ட்டை தான் நம்ம வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது. என்ன பாயிண்ட்னா, ஓகே விச் இஸ் நான் எதை சொல்கிறேன், விச் இஸ்னா இந்த காட்டன் சாரீஸ். ஸோ காட்டன் சாரீஸ் ஓகே isனா இஸ்ஸா ஈக்குவல் டு 10 more than twice the silk saree sold by him. Twice the silk saree sold by him. So SP னா silk saree sold by P அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ silk saree sold by P. இப்போ என்ன வரும்? silk sarees sold by P into 2 is equal to X+30. கரெக்டா? தெளிவாக கவனிங்க. இது வரைக்கும் நான் எழுதினேன் X+13 செல்லர் பீனோட காட்டன் சாரீஸ் என்ன X+40 விச் இஸ்னா அதுதான். அது வந்து 10 more than twice a silk saree sold by P. அப்போ twice a silk saree sold by P னா இந்த 10 இந்த கொஸ்டின் X+30 தான். எனக்கு twice வேணாம், சிங்கிள் தான் வேணும். 0.5X + 15. கரெக்டா? இப்படி படிச்சா தப்பா தெரியும். இப்போ பாருங்க, இங்க இருக்க வேல்யூனுடைய டபுள் என்ன? X+30. இதனோட 10 கூட்டினா என்ன? X+40. இதெல்லாம் அவன் இவ்வளோ பெரிய லைனில் சொல்லியிருக்கான். இது நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். நான் எப்படி போடுவேன்னா, இங்கே கொஸ்டின் மார்க்னு வச்சுப்பேன். ஸோ X+40 is equal to 10 + 2 times of question mark. அப்போ கொஸ்டின் மார்க் is equal to X+30 divided by 2. 0.5X + 15. முடிஞ்சா? இப்போ எதுவும் கன்ஃபியூஷன் இருக்கா? ஆகாது. ஸோ இந்த பாயிண்ட் வாஸ்லாம் பிரித்து எழுதி பழகுங்க. நான் ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுக்காக இந்த பாயிண்ட்லாம் நான் ஃபாஸ்ட்டாகவே அப்படியே போடுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இப்படி புரிஞ்சு தான் நான் போடுறேன். The ratio of number of cotton and silk sarees sold by Q. So cotton silk sarees sold by Q is 11 part. So அப்போ நான் இங்கே 11Y வச்சா இங்கே 5Y வைக்கலாமா? வைக்கலாம். ஸோ ஏன்னா வேரியபிள் வேறு, இது வேரியபிள் வேறு. ஓகே. the number of cotton sarees sold by seller R is 60. அவனே கொடுத்துறான் 60. and it is Y less than that of cotton sarees sold by S. அதாவது இவன் விற்கிற காட்டன் சாரியை விட இது Y கம்மி. கரெக்டா? அப்போ இவன் விற்கிற காட்டன் சாரியை விட இது Y அதிகம்னு சொல்லலாமா? புரியுதா நான் சொல்கிற பாயிண்ட்டு? சாரி, இவனே ஒரு ஒயின்னு கொடுத்துருக்கானா? நான் ஆல்ரெடி ஒயின் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட் கிடையாது தம்பி. அவன் கொஸ்டினே ஒயின் கொடுத்துறான், நீ ஒயின்லாம் எடுக்கக்கூடாது. எக்ஸ்ன்னு கொடுத்தாங்க, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்தேன். இங்கே பி, இங்கே 5B. ஓகே ஓகே. ஸோ இங்கே இருக்க காட்டன் சாரியை விட இது ஒய் அதிகம் அல்லது ஒய் கம்மி. அண்ட் இட் இஸ் ஒய் காட்டன் சாரி சோல்டு பை ஆர் இஸ் ஒய் லெஸ் தென் காட்டன் சாரி சோல்டு பை எஸ். இதோட ஒய் மைனஸ் பண்ண இது ஆன்சர் வருது. நம்பர் ஆஃப் சில்க் சாரி சோல்டு பை ஆர். சில்க் சாரி சோல்டு பை ஆர் என்ன? ஒய் -10. இங்கே இந்த பாயிண்ட் ஒய்ஸ் கட்டிடலாம். எப்படி கட்டிடலாம்னா, ஒயினோட வேல்யூ 17 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 16 வரும். தப்பு. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் நான் எழுதினேன். காட்டன் சாரியும் சில்க் சாரியை விட அதிகமாக தான் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அப்படின்னு அவன் சொன்னான், ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்ல. அப்போ ஒயினோட வேல்யூ 30. அப்போ ஒயினோட வேல்யூ 30 என்ன வரும்? 20 வரும். இதுதான் பாயிண்ட். கரெக்டாக புரிஞ்சு நான் எப்படி அசம்ஷன் என்ன பண்ணேன்னு? அதுக்கு தான் இந்த பாயிண்ட்லாம் எழுதணும்னு சொல்கிறது. அப்படியே மைண்டில் வச்சுட்டு சில டைம் வச்சுப்போம். நான் இந்த பாயிண்ட்டை எடுத்தேன், ஒயினோட வேல்யூ எனக்கு 17 தெரிஞ்சு, சப்ஸ்டியூட் பண்ணால் 16 வந்துச்சு. ஆனால் இந்த பாயிண்ட் இடிக்குது, அப்போ தப்பு. இது தப்புனா இதுவும் தப்பு. அப்போ இதான் ஆன்சர். அவ்வளோதான். ஓகே ஓகே. சம் ஆஃப் த காட்டன் சாரி சோல்டு பை செல்லர் P and S இஸ் காட்டன் சாரி சோல்டு பை P and S. ஸோ காட்டன் சாரி சோல்டு பை P and S இஸ் 180. ஓகே. X+40 ப்ளஸ் வேறு எதுவும் நம்பர் ஆஃப் சாரி சோல்டு பை S இஸ் 170. ஸோ இது வந்து 170. இது வந்து மறந்துட்டேன். ஸோ நம்பர் ஆஃப் சாரி சோல்டு பை S இஸ் 170. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதுலேருந்து 170லேருந்து இதை மைனஸ் பண்ணால் இங்கே வருமா? ஸோ 170 - 60 என்ன? 110 - Y. கரெக்டாக தானே? ஓகே. The sum of cotton saree sold by P and S is 180. Cotton saree sold by P and S என்ன? X+40 + 60 + Y is equal to 180. Am I right? Right. So X plus Y is equal to 80. கரெக்டா? கரெக்டு. which is எதை மீன் பண்ணுது? 180 தான் மீன் பண்ணுறாங்க. கரெக்டா? whichனா 180 தான் தம்பி, 180 தான், வேறு எதுவும் இல்லை. 180 which is y -10 more than. y minus மோர்னா அப்படியே போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். y -10 more than sarees sold by seller Q. எவ்வளோ? 16B. கரெக்டா? ஓகே. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன? டக்குன்னு மைண்டில் கிளிக் ஆகணும். ஒயினோட மதிப்பு 30பா. அது ஏன் இவ்வளோ நாளாக சப்ஸ்டியூட் பண்ணாமல் வச்சுருக்கேன்னா, இங்கே 90
இங்கே 80. கரெக்டா? ஸோ ஒய்னோட வேல்யூ 30னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்னோட வேல்யூ என்ன வரும்? 15 வரும். ஸோ ஒய்னோட வேல்யூ 30, எக்ஸ்னோட வேல்யூ 50. ஒய்னோட வேல்யூ 30 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண வரும் 20ன்னு வருமா? ஓகே, இந்த பக்கம் வச்சுன்னா 160. ஸோ 116ஓட வேல்யூ தான் 16b அப்படின்னா பீனோட மதிப்பு 10. பீனோட மதிப்பு 10 அப்படின்னா இங்கே 110, இங்கே 50, இங்கே 90, இங்கே 80. எக்ஸ்னோட மதிப்பு 50னா இங்கே 90. ஓகே, ஸோ இங்கே என்ன வரும்? 25 + 15 40. ஸோ இதுதான் இந்த கேஸ் ஸ்டட்கான ஆன்சர். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இது ஒரு மாதிரி பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, நான் கவனிங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நோட், த வேல்யூ ஆஃப் n இஸ் எ ஸ்கொயர் ஆஃப் எ சிங்கிள் டிஜிட் ப்ரைம் நம்பர். சிங்கிள் டிஜிட் ப்ரைம் நம்பர் என்ன? 2, 3, 5, 7. என்னோட வந்து ஸ்கொயர் ஆஃப் சிங்கிள் டிஜிட்னு சொல்கிறேன். அப்போ ஸ்கொயர் வேல்யூஸ் என்னோட வேல்யூ 4, 9, 25, 49 எது வேணாலும் வரலாம். ஓகே, த வேல்யூ ஆஃப் n இஸ் half ஆஃப் m. அப்போ என்னோட வேல்யூ 8, 18, 50, 98. ஓகே, ஸோ என்னோட வேல்யூ வந்து mல பாதி. த ஃபேக்டர் ஆஃப் n இஸ் எ 5. சரி, கரெக்டா? ஸோ என்னுக்கு ஒரு ஃபேக்டர் 5ன்னு வரோம்னா அதுக்கு இது மட்டும் தான். அதுக்கு என்னென்னமோ சுற்றி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ என்னோட வேல்யூ வந்து 25, எம்னோட வேல்யூ வந்து 50. கரெக்டாக? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட். ஸோ இது இப்போ படித்தா இது நோட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நோட் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எம்னோட வேல்யூ 50 தான், என்னோட வேல்யூ தான் 25ன்னு சொல்லிட்டு. ஓகே, த நம்பர் ஆஃப் வேல்யூ ரெட் கலர் ஒன்லி போத். அப்போ என்ன வரும்? கண்டிப்பாக ஒரு வென் டயக்ராம் வரும். வருமா? வரும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? என்னென்ன கலர் இருக்குது? ரெட்டு, ப்ளூ, வேறு என்ன கலர் இருக்குது? க்ரீன் இருக்குது. ஸோ ரெட்டு, ப்ளூ, இது ஆப்ஷனில் நீங்கள் எங்கேனாலும் வச்சுக்கலாம். ஸோ ரெட்டு, ப்ளூ, க்ரீன். ஓகே ஓகே, த நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் ரெட் கலர். ரெட் கலர் இஸ் n/2% லெஸ் தென் த நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் க்ரீன் கலர். ஸோ n/2னா என்ன வரும்? 12.5%. ஸோ 12.5% லெஸ் தென் த நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் ஒன்லி க்ரீன். அதாவது ரெட் கலர்னு மொத்தமாக சொல்லியிருக்கான். இந்த வேல்யூ இஸ் 12.5 லெஸ் தென் ஒன்லி க்ரீன். அப்போ நான் என்ன வைக்கலாம்? இந்த இடத்துல 8xன்னு வச்சா இந்த இடத்துல என்ன வைக்கலாம்? 7xன்னு வைக்கலாம். வைக்கலாமா? நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் ரெட் கலர் இஸ் 12.5% less than the number of people who like only green. வச்சனா? ஓகே, the number of people who like blue color. who like blue colorனா இங்கே தான் மீன் பண்ணுறாங்க. is m plus n% more than the number of people who like all three colors. m plus n எவ்வளோ? 75%. ஸோ இங்கே இருக்க வேல்யூவை விட இதனோட வேல்யூ என்னவா இருக்கும்? 75%. சாரி, number of people who like blue color is 75% more than the number of people who like all three colors. அப்போ நான் இங்கே என்ன வைக்கலாம்? இங்கே 4yன்னு வச்சேன்னா இங்கே 7yன்னு வைக்கலாமா? வைக்கலாம் தானே? த நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் என்னடாது கரெக்டாக தான் பேசுகிறேன். த நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் ப்ளூ கலர் இஸ் 75% மோர் தென் த நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் ஆல் த்ரீ கலர்ஸ். த நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் ப்ளூ கலர். ப்ளூ கலர்னா இது தானே? ஓகே, ப்ளூ கலர் இஸ்னா தனியாக எடுத்து எழுதுங்க. 7y இஸ் n plus 1.25. n plus 1.25னா என்னப்பா? 26.25. இதுக்கு ஃப்ராக்ஷன் தெரியுமா? தெரில. அப்படிதான் யோசிக்கக்கூடாது. இதுக்கு நான் அந்த ஸ்பீட் மேக்ஸ் வீடியோவில் சொன்னேன். ஸோ 20 + 6.25ன்னு எழுதலாமா? எழுதலாம். 20க்கான ஃப்ராக்ஷன் என்ன? 1/5. 6.25க்கான ஃப்ராக்ஷன் என்ன? 1/16. அப்போ டோட்டலாக எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? 16 + 5 வந்து 21. அப்போ என்ன வரும்? 21/80 அப்படின்றதான் இதுக்கான ஃப்ராக்ஷன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்படி ஒரு ஃப்ராக்ஷனும் கிடையாது. கரெக்டா? ஓகே, 21/8 ஆஃப் 21/80 ஆஃப் தானே? பர்சன்டேஜ் சொல்லியாங்க, போட்டாச்சு. ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் க்ரீன் கலர். ஸோ க்ரீன் கலர்னு எடுத்துக்கலாமா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் 3 சார். அப்போது க்ரீன் கலர் இஸ் ஈக்குவல் டு 80y டிவைடட் பை 3. கரெக்டா? கரெக்டாக தானே? கரெக்டாக இல்லையா? அதாவது 7y இஸ்ன்னு சொன்னாங்களா? ஈக்குவல் டு போட்டேன். 21/80 டைம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃப்ராக்ஷனுக்கான வேல்யூ 21/80 தான். ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் who லைக் க்ரீன் கலர். மொத்தமாக க்ரீன் தானே சொன்னாங்க. ஸோ இப்போ க்ரீன். அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 80/3yன்னு வரும். ஸோ இதோட வேல்யூ முடிஞ்சிச்சு. கரெக்டா? ஓகே, the number of people who like blue color. So number of people who like blue color. So number of people who like blue color தான் திரும்ப. who like blue color is thrice of the number of people who like green and red but not blue. So green and red but not blue. இந்த பாயிண்ட். ஸோ நான் கொஸ்டின் மார்க் வச்சுக்கிறேன். இப்படி போட்டுக்கலாமா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 7y டிவைடட் பை 3ன்னு வருமா? புரியுதா?
அதாவது இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா 3 டைம்ஸ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் போத் ரெட் அண்ட் கிரீன் பட் நாட் ப்ளூ. இந்த பார்ட் இதுக்கு நான் கொஸ்டின் மார்க்னு வச்சுக்கிட்டேன். எனக்கு புரியாதுல, மொத்தமாக ஞாபகம் வச்சுக்க முடியாது கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ என்ன வரும் 7y/3. இது முடிஞ்சா ஓகே. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன, த ரேஷியோ பிட்வீன் நம்பர் ஆஃப் பீப்புள் who like ரெட் கலர் அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் who like ப்ளூ கலர். ஸோ ரெட் கலர் வந்து 7 பார்ட், ஸோ 7x, ப்ளூ கலர் வந்து 3x. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சேம் பண்ணும். அப்போ 7y is equal to 3x அப்படின்னு சொல்ல வரான். சரி, ஐயோ இல்லை கோயம்பிடாத. ரெட் கலர் என்ன 7x, ப்ளூ கலர் என்ன நீ வச்சிருக்க அசம்ஷன் 7y இஸ் ஈக்குவல் டு 7/3. கரெக்டா இல்லையா? 7க்கு 7 கேன்சல். x/y என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 7:3 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கும். நான் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸுக்கு 7a வேல்யூ கொடுக்குறேன், ஒய்க்கு 3a வேல்யூ கொடுக்குறேன். கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? புரியுதா நான் சொல்கிறது? இது ரெண்டும் இந்த ரேஷியோவில் இருக்குன்னு சொன்னா இந்த ரேஷியோக்கு ஈக்குவல் பண்ணேன். எனக்கு 7 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எக்ஸும் ஒய்யும் எனக்கு 7:3 ரேஷியோவில் இருக்கணுன்றது லாஜிக். அப்போ நான் எக்ஸுக்கு 7a கொடுத்தேன் அப்படின்னா இங்கே 49a வருமா? ஓகே. ஸோ இது அடிச்சலாமா? ஓகே. ஒய்க்கு 3a கொடுத்தா இங்கே 21a வருமா? வரும். ஓகே. இங்கே ஒய்க்கு 3a கொடுத்தா இங்கே 12a வருமா? வரும். ஓகே. இங்கே ஒய்க்கு 3a கொடுத்தா என்ன வரும்? இந்த 3aக்கு 3a கேன்சல் ஆயிரும், இங்கே 7a வருமா? ஓகே. இங்கே 7a கொடுத்தா இங்கே 56a வருமா? ஓகே. ஸோ இங்கே ஒய்க்கு 3a கொடுத்தா இங்கே 80a வருமா? இதை கூட்டினா 68, 75. ஸோ இங்கே 5a. ஓகே. அடுத்த பாயிண்ட் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. த நம்பர் ஆஃப் பீப்புள் who like ப்ளூ கலர் இஸ் 9 into m plus 5 minus 25. ஃபர்ஸ்ட் 9ஓட m plus n மல்டிப்ளை பண்ணும். m plus n ஓட வேல்யூ என்ன? 75. ஸோ 9 into 75 என்ன? 560 ஒரு 45. ஸோ 605. சாரி 9 7 சாரி 63 675. சாரி 9 7 63 675. ஸோ 675ல் 25 கழிச்சா 650. ஃபர்ஸ்ட் the number of people who like blue கலர்னா இங்க இருக்கா? இஸ் ஓகே. ப்ளூ கலர்னா இது 21a is 650 less than மைனஸ் லாஸ்டா போன தம்பி. 650 less than the number of people who like only red கலர்னா only red நான் எழுதிக்கலாமா? அப்ப என்ன வரும்? only red is equal to 21a plus 650 எழுதலாமா? எழுதலாம். இதனுடைய மதிப்பை விட இது 650 படிக்கிறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இவ்வளவு நேரம் சுற்றி படிக்கிறோம். கரெக்டா? எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகே. the number of people who like both red and blue colors. so red and blue colors but not green color is 3.125. 3.125 fraction தெரியுமா? 6.25க்கு 1/16 அப்படின்னா 3.125க்கு என்ன fraction? 1/32. கரெக்டா? the number of people who like red and blue colors but not green, இந்த part இது வந்து 1/32 of the who like green color. green color எவ்வளோ? 80a. ஸோ 80a divided by 32ன்னு போட்டால் என்ன வரும்? 64. அப்போ 2.5a வருமா? இதனோட வேல்யூ 2.5a. அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டினே முடிஞ்சிச்சு. எப்படி முடிஞ்சிச்சு? எனக்கு தான் 49a தெரியும்ல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 49a is equal to 23.5, 30.5, 42.5. ஸோ 42.5a plus 650 is equal to இது ஈக்குவேஷன் வருமா? therefore 6.5a is equal to 650. therefore a நோட வேல்யூ 100. அப்போ என்ன வரும்? ஏனோட வேல்யூ எல்லா இடத்துலையும் 100 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடச்சிடும். இங்கே 1200 வரும், இங்கே 500 வரும், இங்கே 250 வரும், இங்கே 2100 வரும், 1450, 1950, இங்கே 150 வரும். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஏனோட வேல்யூ இந்த கொஸ்டின் வந்து சால்வ். ஓகே. ஸோ பார்க்குறதா பெருசாக இருக்கும், நம்ம வேரியபிள்ஸாக இருக்கும். பட் கரெக்டாக அந்த பர்சன்டேஜ் ரேஷன் வேல்யூஸ்லாம் எடுத்திங்கன்னா ஈஸியாக போட்டுறான். ஸோ இதுதான் ஃபைனல் கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபைனல் கொஸ்டின். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதான் ஆக்சுவலாக கேஸ் ஸ்டேட்லாம் பார்க்குறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில ட்விஸ்ட்லாம் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய இடத்துல நம்ம ரொம்ப அட்வான்ஸாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ 3 ஷாப்கீப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ABC அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 நாள் விற்கிறாங்க. Thursday, Friday, Saturday. ஸோ 3 நாள் என்ன விற்கிறாங்க? ஃப்ளவர் பார்ட்ஸ் விற்கிறாங்க. ஸோ 3:3 காலமா? ஓகே. ஷாப்கீப்பர் சோல்டு 16 fewer parts on Friday than shopkeeper B on the same day. ஸோ B வந்து ஃப்ரைடே விற்றதை விட A வந்து 16 கம்மியாக வைக்கிறார். கரெக்டாக தானே? ஸோ அப்படி சொன்னாலும் சரி தான், இப்படி சொன்னாலும் சரி. இப்போ நான் இங்கே எக்ஸ்ன்னு வச்சேன் அப்படின்னா
ஏன் வந்து 16 கம்மியா வைக்கிறாரு. அப்ப ஏன் பி 16 எக்ஸ்ட்ரா வைக்கிறாருன்னு சொல்லக்கூடாது? எப்படி வேணாலும் சொல்லலாம். எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். நீங்க எக்ஸ்ன்னு வச்சா இங்க எக்ஸ் மைனஸ் 16 வரப்போகுது. ஸோ மைனஸ்ல வேணாம்னு சொல்லிட்டு நான் பிளஸ்ல எழுதுறேன். The ratio of number of parts sold by shopkeeper A on Thursday to Friday was 3x/4x. ஓகே. இங்க தான் வந்து இடிக்கும் நெறைய பேருக்கு. இங்க நான் என்ன வேணாலும் எக்ஸ் எடுத்திருக்கலாம். ஆனா நான் இப்ப என்ன பண்ணுவேன்னா, கண்ண மூடிட்டு டக்குனு இங்க 3xன்னு வைப்பேன். இங்க வந்து 4xன்னு வைப்பேன். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த பாயிண்ட்க்கு முன்னாடி இந்த பாயிண்ட் நமக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்க வேண்டிய பாயிண்ட் இதுதான். ஆனா நம்ம மாத்திக்கலாம். The ratio of number of parts sold by A on Thursday to Friday என்ன? 3x/4x. ஸோ இப்ப படிங்க. இந்த பாயிண்ட் வந்து இத விட இது 16 அதிகம். அப்ப என்ன வரும்? 4x + 16 வருமா? வரும். ஓகே. While the ratio of number of parts sold by C to B on Saturday. So C to B on Saturday. So C to B தான் குடுத்திருக்காங்க. B to C இல்ல. ஸோ அப்ப இங்க வந்து 3yன்னு வச்சா இங்க 5yன்னு வரும். கரெக்ட்டா? கரெக்ட் தானே? ஓகே. The average number of parts sold by B on the 3 days. So B on 3 days is equal to total number of parts sold by A on Friday and Saturday. அதாவது the average number of parts sold on B on 3 given days. So இதனோட ஆவரேஜ் இருக்குல்ல, total divided by average. அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, total number of parts sold by A on Friday and Saturday. So Friday and Saturday. இது என்னன்னே தெரியாது எனக்கு. சாட்டர்டேக்கு எதுவும் க்ளூ இருக்கா? A and Saturdayக்கு எதுவும் க்ளூ? The number of parts sold on all 3 days. Okay. Saturday வந்து 40. Okay. க்ளூ. நைஸ் க்ளூ. ஸோ நான் இந்த பாயிண்ட்லாம் ஸ்டார்டிங்ல லாஸ்ட்ல படிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, ஸோ ஓகே நான் க்ளூ மாதிரி எழுதிக்கிறேன். இது என்னன்னு தெரியாது. கொஸ்டின் மார்க். ஓகே. ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேனோட டோட்டல் என்ன? 4x + கொஸ்டின் மார்க். மண்டேனோட ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேனோட டோட்டல் தான் எதுக்கு ஈக்குவல்? பீனோட 3 டேனோட ஆவரேஜ்க்கு ஈக்குவல். அப்படி தான் எழுதியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் கூட்டினா இது மூணுத்தினுடைய ஆவரேஜ். ஸோ டோட்டல் டிவைடட் பை 3ன்னு போட்டிங்கன்னா இது வரும். The average parts sold by B on 3 given days is equal to total number of parts sold by A on Friday and Saturday. கரெக்டாக தான் எடுத்திருக்கேன். இது கொஸ்டின் மார்க் வச்சிருக்கேன். ஸோ 4x + கொஸ்டின் மார்க். இதெல்லாமே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷாப் சி சோல்டு 35 பார்ட்ஸ் ஆன் Thursday. ஸோ 35 பார்ட்ஸ் வந்து Thursday வந்து சோல்ட் பண்ணியிருக்காரு. The total number of parts sold on all 3 day on Thursday and Saturday was 110 40 respectively. So 3 எல்லாருமே Thursday மொத்தமா வித்த இது வந்து 111. சரியா? ஓகே. சாட்டர்டே வித்தது வந்து 40. சரியா? ஓகே. நான் என்ன பண்ணுவேன்னா இங்க இத வந்து 40 - 8y எழுதலாமா? எழுதலாம். இப்போ வாங்க ஈக்குவேஷனுக்கு. இப்போ டோட்டல் ஆஃப் B டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 4x + 80 - 8y. கரெக்டா? கரெக்ட் தானே? ஓகே. Therefore total of B is equal to 12x + 240 - 24y. கரெக்டா? கரெக்ட். ஸோ இப்போ என்ன வரும்? இதனுடைய டோட்டல் எழுதிக்கலாம். என்ன வரும்? 12x + 240 - 24y. சரியா? இப்போ இதிலிருந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா எனக்கு Thursdayனோட வேல்யூ கிடைக்கும். கிடைக்குமா? கிடைக்கும். ஸோ நான் அது தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய டோட்டல் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. கரெக்ட். ஓகே. அடுத்த பாயிண்ட் என்ன? Total number of parts sold by A on Friday and C on Saturday. So A on Friday. Okay. And C on Saturday. A on Friday and C on Saturday வந்து 44. கரெக்டா? ஓகே. வேற என்ன பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்கோம்? ஓகே. ஸோ இதை கண்டுபிடிச்சாதான் நெக்ஸ்ட் லீடு. ஏன் அப்படின்னு கேட்டால் இதனுடைய டோட்டல் தான் நமக்கு தெரியும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் தான் உங்களுக்கு XYன்ற டேர்ம் வேரியபிள் கிடைக்கும். அப்போ தான் இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ வேறு வழி இல்லை. சால்வ் பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்? 12x + 240 - 24y - 4x + -16 - 5y. இதான் எதனோட வேல்யூ? இந்த கொஸ்டின் மார்க்கோட வேல்யூ. கரெக்டா? ஓய் ஓடு. ஓகே. ஸோ அப்போ என்ன வரும்? 12xலேருந்து 4x போச்சுன்னா 8x. 24y - 5y 29y + 224 is equal to 0. கரெக்டா? அப்போ என்ன எழுதிக்கலாம்? 29y - 8x = 224. கரெக்டா? இதுதான் ஈக்குவேஷன். இதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் வச்சான். பட் தப்பா எழுத பற்றிய தலைவா. ஆஹா, ஈக்குவல் டு 0ன்னு எப்படி போடுவேன்? இங்கே 111 இருக்கு தம்பி. சாரி. ஓகே. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். அப்படியே எத்தனை போய் சப்ஸ்டியூட் பண்ணா தப்பாயிடும். இது எதனோட வேல்யூ? இதனோட வேல்யூ மட்டும். சரியா? இதை மூணுத்தையும் கூட்டினா தான் 111 வரும்.
இதோட 3 கூட்டுங்க. 11x மைனஸ் 29y பிளஸ் 259 இஸ் ஈக்குவல் டு 111. சரியா? சரியா? ஸோ இதனோட வேல்யூவை இதோட 3த்தையும் கூட்டினா 111 வரும். அப்போ 29y மைனஸ் 11x ஈக்குவல் டு 148. எங்கேயோ போகுது ஈக்குவேஷனு. ஓகே, ஸோ போவோம். ஏன்னா டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க இப்போல்லாம். ஸோ நம்ம இதுமாதிரி தான் எடுத்து சம்டைம்ஸ் வந்து ஈக்குவேஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுவோம். ஸோ இதெல்லாம் ஈக்குவேஷனா? ஓகே, அப்போது இதை வந்து நான் 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன வரும்? 44x ப்ளஸ் 33y இஸ் ஈக்குவல் டு 480 ஒரு 44, சாரி 440 ஒரு 44, 484. சரி, ரைட்டு. இது 4ஆல் பெருக்குனா 116 y மைனஸு 44x 560 592. சரியா? இதுக்கு இது கேன்சல். ஓகேவா? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? சாரி, ஆட் பண்ணுமா? ஓகே, ஆட் பண்ணு. இது ஆல்டர்னேட் சிம்பிளால் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, 149y இஸ் ஈக்குவல் டு 900 1076. முடிஞ்சா? 1076 கரெக்டா? கேன்சல் ஆகுமா? 5 டைம்னா 700, 7 டைம் 8 டைம். ஐய் ஓடு, எங்கே இடிக்குது? சாரி, நினைக்கும் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். Four x plus 3y is 44. And Friday. ஓகே, இதுவும் கரெக்டு தான். 484. 29y minus 11x equal to 148. எங்கே தப்பு நடந்துச்சு? இங்கேயோ தன்னமோ போட்டுனுக்கிறேன் கொஞ்சம் அவரத்துக்கு. ஐயோ, டைம் விட்டுருக்கே. 116y minus 44x equal to 148. ஏழு டேபிள்ஸ் எடுத்தால் 980, 79, 63 வராது. ஓகே, ஸோ இது வந்து 33y. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம். ஸோ மைனஸ் பண்ணால் இப்போ இது எப்படி கண்டுபிடிச்சோம்? ஃபஸ்ட்டு 12x. ஓகே, இது ரெண்டுத்தினுடைய ஆவரேஜ் வாஸ் பார்ட்ஸ் சொல்டு பை b and 3 days is equal to total number of parts a and Friday and Saturday. இது 3 times மல்டிப்ளை பண்ணால் 12x. ஏமாந்துட்டே இருக்கேன் நவீன். தற்கூரிடா. ஓகே, ஃபைன். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுமா? ஸோ 12x ப்ளஸ் 120 மைனஸ் 24y மைனஸ் 4x மைனஸ் 16 மைனஸ் 5y. கரெக்டாக? இது எதனோட வேல்யூ? இதனோட வேல்யூ. ஸோ இதோட என்னத்தை ஆட் பண்ணோம்? 3x ப்ளஸ் 35 ஆட் பண்ணால் எனக்கு 111 வரணும். இதுதான் ஈக்குவேஷன். கரெக்டாக? ஸோ இது ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷனை மாற்றி வச்சுருந்தேன். இப்போ இது தேவைப்படுமான்னு தெரில. ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் போட்டதே கரெக்டானு தெரில. ஓகே, 12xலேருந்து 4x போச்சுன்னா 8xா? 8xலேருந்து 3x ஆட் பண்ணால் 11xா? ஓகே, 24yலேருந்து 5y போச்சுன்னா 29yயா? ஓகே, 120 16 போச்சுன்னா 104. 104ஓட 35 ஆட் பண்ணால் 139. 139 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஸோ 29y மைனஸ் 11x ஈக்குவல் டு 28. ஓகே, ஸோ திரும்ப இது ஈக்குவேஷன் தான் வரும். ஸோ 4ஆல் தான் மல்டிப்ளை பண்ணோம், இது 11ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 44x ப்ளஸ் 33y ஈக்குவல் டு 484. இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 116x ப்ளஸ் 116y மைனஸ் 44x ஈக்குவல் டு 4 என்பது 112. கரெக்டாக? ஸோ இதுக்கு இது கேன்சல் ஆயிரும். 149y இஸ் ஈக்குவல் டு 606. 606 வரும். தப்பாக கொடுறே. 596.
ஸோ அப்போ ஒய்னோட வேல்யூ 4 ஒய்னோட வேல்யூ 4 அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 12. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 8. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 8, ஒய்னோட வேல்யூ 4. இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, வாழ்த்துக்கள். ஸோ இதுதான் கேஸ்லெட்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேஸ்லெட்ஸ் நிறைய போட்டு பழகிறப்ப தான் நமக்கு என்ன வரும், ப்ராக்டிஸ் வரும். ஸோ எடுத்த உடனேலாம் வரும்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. மிஸ்டேக்ஸ்லாம் வரதான் செய்யும். ஸோ கண்டிப்பாக யோசிக்காமல் எடுத்து கேஸ்லெட் போட்டால் தான் ப்ராக்டிஸ் ஆகும். டேரெக்டாக போய் எக்ஸாமில் போனோம்னா ஓகே, இப்போ ஆர்ஆர்பி கிளர்க் மைன்ஸில் ஓகே, அதுலேயுமே சம்டைம்ஸ் ட்ரிக்கியாக கேட்டானா போட முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் எஸ்பிஐ பிஓஎம்எஸ் ஐபிஎஸ் பிஓஎம்எஸ்லாம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக கேஸ்லெட்டுக்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுங்க. நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். நிறைய இடத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.